நிறைய குழந்தைகளை கடத்தி ஒரு சீரியல் கொலைகாரன் பல வருஷமா கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். யார் அந்த கொலைகாரன், அவனை எப்படி நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க போறா, இதத்தான் த கிளாஸ் டூம்னு 2025 ரிலீஸ் ஆன ஒரு அருமையான டிவி சீரீஸ்ல இருந்து நாம கத்துக்க போறோம். நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. எல்லா எபிசோட்ஸையும் ஒரே வீடியோல மொத்தமா இப்ப சொல்ல ட்ரை பண்றேன். இது ஒரு புது டிவி சீரீஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் இந்த டிவி சீரீஸை பேசுனது இல்ல. ரொம்ப வளவலா கொலன்னு இழுப்பானுங்க. நான் அதை ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்ல முயற்சி பண்றேன். இந்த டிவி சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை கடைக்கு வருது. அம்மாக்கு வேணும், தனக்கு வேணும்னு ஏதோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகுது. வீட்டுக்குள்ள வந்து அடுத்த நொடி கப்புனு யாரோ வாயப்புத்திராப்ல காட்டுறாங்க. கட் பண்ணி பார்த்தா ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அவ அடப்பட்டு கிடக்குறா. யாராவது இருக்கீங்களா, ஹலோ ஹலோன்னு எவ்வளவு கத்துனாலும் யாருக்கும் வெளியில கேட்க போறது இல்ல. அப்படி கடத்தப்பட்டு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவ வளர்ந்து இப்போ இப்படி கடத்தக்கூடிய கொலை பண்ணக்கூடிய சீரியல் கொலகாரங்களோட ப்ரொஃபைல அழகா மேக் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிக்கிறா. அவங்க சம்பந்தப்பட்ட ஸ்டடிஸையே படிச்சிருக்கிறா. இந்த சீரியல் கொலகாரங்க யாரு, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பானுங்க, இப்படி கேஸ் சம்பந்தப்பட்ட டீட்டெயில தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வயசு எப்படி இருக்கும், உருவம் எப்படி இருக்கும், அவங்க இதெல்லாம் செய்வானுங்க, இதெல்லாம் செய்ய பிடிக்கும், இதெல்லாம் செய்ய பிடிக்காதுன்னு பல விஷயங்களை ப்ரொஃபைல் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரா வளர்ந்து நிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஒரு கால் வருது. தன்னோட ஸ்டெப் ஃபாதர், வளர்ப்பு தகப்பன் கால் பண்ணி உன்னோட வளர்ப்பு தாயி இறந்து போயிட்டா அப்படிங்கிற அந்த துக்க செய்தியை சொல்றாரு. அதை கேட்டதுமே இவ ஆடி போறா. முத வேலையா பிளைட்ல இருந்து இறங்குற, அமெரிக்கால வேலை பாக்குறா. கதை நடக்கிற கூத்தெல்லாம் அயர்லாந்தா நெதர்லாந்தா வேற ஒரு நாட்டுல நடக்குது. காரை பிடிச்சு வீடு வந்து சேர்ந்துட்டா. தன் வளர்ப்பு தாயோட ரூமை பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இந்த பக்கத்துல திரும்பினா வளர்ப்பு தகப்பன் கண்ணாடியை போட்டு இந்த மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுவாங்கல்ல, அந்த தூண்டில் நரம்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் வந்து நிக்கிறா. பார்த்துட்டு எப்ப வந்த அப்படின்னு விசாரிக்கிறார். அப்பாக்காக ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறா போல தெரியுது. ஃபிளைட் எல்லாம் எப்படி போச்சு, நல்லா போச்சாங்கலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இங்க நிறைய கேஸ் ஃபைல்ஸ், பழைய கேஸ் ஃபைல்ஸ் இருக்கிறத அந்த பொண்ணு கவனிக்கிறா. ஒரு காலத்துல இவர் இந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டரா இருந்தாரு. இப்போ ரிட்டையர் ஆயிட்டாப்ல. இவரோட தம்பி தான் இன்ஸ்பெக்டரா இருக்காரு போல தெரியுது. இவர் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினை எவனோ கடத்தி கொண்டு போய் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தான். அப்புறம் எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சு வந்திருப்பா. ஆனாலும் அந்த கூண்டுக்குள்ள அடைச்ச அந்த கொலகாரனை, அந்த கடத்தல்காரனை இதுவரை கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் தூக்கி போடாம இன்னும் பத்திரமா வச்சுட்டு இருக்காரு. அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேங்கிறாரு அப்பா. டேபிள் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்புறம் மீன் பிடிக்க போலாமான்னு கேட்டு இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்துல மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. தூண்டில் போட்டு ரெண்டு பேரும் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஞாபகம் இருக்குதா, உன்னை நாங்க 6 வயசு இருக்கும்போது தத்தெடுத்த ஒரே மாசத்துல இந்த தண்ணிக்குள்ள நீ விழுந்துட்ட, ஐயோன்னு என் பொண்டாட்டி பதறி போயிட்டா, உனக்கு ஏதாகுமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, நல்ல வேலை உனக்கு ஒன்னாகலன்னு எடுத்து சொல்றாரு. ஆனா இன்னும் சில நாட்கள்ல இந்த தண்ணி எல்லாம் வத்த போதுங்கிறாரு அவரு. இது தண்ணி எல்லாம் வத்த போதா, என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டா இந்த குளமே இருக்க போறது இல்லைங்கிறாரு. ஏன்னா பக்கத்துல நிலக்கரி சுரங்கம் ஒண்ணு இருக்குது. அந்த சுரங்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்களாம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்தா இந்த குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் காணாம போயிடும், வறண்டு போயிடும். சில சமயம் இயற்கையை அப்படியே விட்டுறதா நல்லதுங்கிறாப்ல நல்ல விதமா அப்பா எடுத்து சொல்றாரு. அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது இவ ஒரு ஆயுர்வேதிக் பொடி வச்சிருக்கிறா. அந்த பொடியை மாத்திர மாதிரி பண்ணி கொஞ்சம் டென்ஷனா இருக்கும் போதெல்லாம் அதை போட்டுப்பா போல தெரியுது. அப்ப அப்பா வந்து ஒரு பெட்டியை கொடுக்குறாரு. இந்த பெட்டிக்குள்ள உங்க அம்மாவோட டைரி, நீ எழுதின உன் டைரி, உன் பழைய ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. தூக்கி போட மனசு இல்லைன்னு அப்படியே வச்சிருக்கதா வந்து கொடுக்குறாரு. அதெல்லாம் அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்குது. நாளைக்கு உங்க அம்மாவுக்காக ஏதாவது 4 வார்த்தை பேசுறா இருந்தா பேசலான்னு சொல்ல முயற்சி பண்றேன்னு சொல்லியிருப்பா. அந்த பொட்டிக்குள்ள இருக்கிற அம்மாவோட டைரியை எடுத்து பார்க்கும்போது அங்கங்க நிறைய கிளிப்ஸ் இருக்கும். நியூஸ் பேப்பர் கிளிப்ஸ், பல வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்த கிளிப்ஸ். அதுல கடத்தப்பட்டு தப்பிச்சு வந்த ஒரு குழந்தைய அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியும் தத்தெடுத்து வளர்க்கறதா செய்தி வந்திருக்குது. அப்படி வளர்ந்தவதா இவ போல தெரியுது. அப்பப்போ பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துப்பா, அவெல்லாம் எப்படி தப்பிச்சு வந்தா என்ன ஏதுன்ட்டு. அப்புறம் ஊர் பக்கம் போயிட்டு வரேன்னு ஊர் பக்கம் வருவா. பேக்கரி கடையில ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அந்த ஆர்டரை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருமான்னு கடைக்கார அம்மா உட்கார வச்சிருக்குது. அப்போ இவளோட கூட படிச்ச பையன் ஒருத்தன், ஒரு தாடிக்காரன் வந்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வந்து விசாரிச்சுட்டு இருப்பான். அப்ப கண்ணாடிக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு சல்லி பையன் வரான். இவங்க அப்பனும் சல்லி, இவனும் சல்லி தான். சின்ன வயசுல இவ காணாம போய் திரும்ப கிடைச்சால, அதை ஒரு பாட்டாவே பாடி இவளை வெறுப்பேத்திட்டு இருப்பாங்க போல தெரியுது. இத்தனை வருஷத்துக்கு பிறகு அதே பாட்டை இப்பயும் அந்த சல்லி பையன் பாடிக்கிட்டு இருக்கிறான். சிரிச்சாப்லயே பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி அமுச்சு வச்சிருச்சு இந்த அம்மா. அடுத்து போற வழியில பாருங்களேன், ஒரு நிலக்கரி சுரங்கம் இங்க இருக்குன்னு நம்ம சொன்னோம்ல, அந்த நிலக்கரி சுரங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறது மாமியாரும் மருமகனும். அவங்களோட விளம்பர பலகையெல்லாம் பார்த்துட்டு இவ போய்கிட்டு இருப்பா. அங்க சில பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவகிட்ட கூட அவங்களோட என்வலப்பை கொடுப்பாங்க. நிலக்கரி சுரங்கத்தை எக்ஸ்பெண்ட் பண்ண கூடாது, இயற்கையை அப்படியே விட்டுறணுங்கிறாப்ல அதுல எழுதியிருக்கும். மறுபடியும் பிளாஷ்பேக் அப்பப்போ வந்து போகும், கண்டுக்க வேண்டாம். அன்னைக்கு தான் தன் மனைவிக்கான இறுதி சடங்கு. வேலைகள் எல்லாம் தடபெல்லாம் நடந்துட்டு இருக்குது. தம்பிக்காரன பூ வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறார் போல அப்பா. ஆனா கொஞ்சம் வாடி போன பூவை வாங்கிட்டு வந்திருக்கிறானா. அதனால தம்பியை திட்டிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணங்கார அப்பங்கார. சமாதானத்துக்கு போறாங்க நம்ம ஹீரோயின். அப்புறம் ஒரு வழியா இறுதி சடங்கு நல்லபடியா நடந்து முடியுதுங்க. அந்த இறுதிச் சடங்குல ஒரு குழந்தையோட அப்பா அம்மாவை நீங்க கவனிக்கலாம். அந்த நிலக்கரி சுரும குடும்பம் தான் இது. மருமக, மக, அந்த பக்கம் பேத்தி. நிலக்கரி சுரங்க முதலாளி அம்மாவோட குடும்பம் இது. அந்த பேத்தியை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முதலாளி அம்மாவோட பொண்ணும் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸுக்கு போல தெரியுது. பார்த்து சிரிச்சுப்பாங்க.
திடீர்னு அந்த சுரங்க குடும்பத்தோட மருமகனுக்கும் மகளுக்கும் சண்டை. ஏதோ வாக்குவாதம், திட்டிட்டு போறாரு புருஷன். இவ சோகத்துல தம் அடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கூட பேசிட்டு இருப்பா. தான் பொண்ணு வரது தெரிஞ்சதும் சீரட்டை தூக்கி போட்டுருவா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தனக்கு இங்க வாழ பிடிக்கவே இல்ல, பேசாம ஊரை விட்டு ஓடி போயிடலாமான்னு இருக்குங்கிறாப்ல பேசிட்டு இருப்பா. பொண்ணு வந்த பிறகு அந்த டாபிக்கை மாத்திட்டு பொண்ணை பத்தி, தான் குடும்பத்தை பத்தி, ஒன்ன பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பா. நைட்டு பொண்ணோட ரூமுக்கு வந்து கட்டில உட்காந்து தான் பொண்டாட்டி இறந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறாரு பாவம். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அமெரிக்காவுக்கு கிளம்பி போலான்னு முடிவு பண்ணிருக்கா. வீட்டுக்கு போனதும் நான் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறா. யாரோட ஃப்ரெண்ட்? யாரு வீடு? அந்த நிலக்கரி சுரங்க முதலாளியோட குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு. அவ வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு முன்னாடின்னு சொல்லியிருப்பா. சரி, ஓகே, வீட்டுக்கு போயிட்டு வரலாமேன்னு வீட்டு பக்கம் போனா கதவை தட்டினா யாரும் திறக்கிறதுக்கு இல்ல. சரின்னு கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா தான் கையை அறுத்துக்கிட்டு செத்து போய் கிடக்குறா ஃப்ரெண்டுக்காரி. பார்த்து பதறி போறா. அவ தண்ணிக்குள்ள இருந்தவளை வெளியில தூக்கி போட்டு உடனே 100க்கு ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் போன போடுறா. தன் அப்பாவுக்கு கூட போன போடுறா. வர்றது அப்பா தான். அப்புறம் பின்னாடியே சித்தப்பா, அதான் அந்த ஊரோட இன்ஸ்பெக்டர் அவர் தானே சித்தப்பா, மித்த ஆட்கள் நிறைய பேர் வராங்க. இறந்து போன அந்த ஃப்ரெண்டுகாரியுடைய அம்மா, முதலாளி அம்மா, அவங்களும் பதறி அடிச்சுட்டு ஓடியாருவாங்க. அப்படி ஓடியாரும்போது அவங்க வண்டியில பேத்தி இருக்காளான்னு இவ செக் பண்ணி பாக்குறா பொண்ணு, நம்ம ஹீரோயின். பேத்தி இல்ல. என்ன பேத்திய கணன்னு கேட்க, ஏன்ட்ட கேட்டா இந்த வீட்டுல தானே இருந்தா அப்படிங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் தான் தெரிய வருது அம்மா தற்கொலை பண்ணிட்டா. பேத்தி அதை பார்த்துட்டு காணாம போயிட்டாலோ என்னவோ, ஆளை காணோம். அவ காணும் சொல்லிட்டு எல்லாரும் இப்போ கூட்டா சேர்ந்து அந்த ஊரே தேட ஆரம்பிக்குது. அப்பங்காரனும் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்கிறான். தான் பொண்ணோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறான். ராத்திரி ஃபுல்லா தேடிட்டு இருக்காங்க. இன்னும் கண்டுபிடிச்ச பாடு இல்ல குழந்தைய. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு தான் முதலாளி அம்மாவோட வீடு இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனையே பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில போலீஸுக்கு ஏதோ ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. அதை செக் பண்ணி பாக்குறதுக்காக இவரு அந்த நிலக்கரி சுரங்கத்துக்கு போறதுக்கு பல கேட் இருக்குது. அதுல ஒரு கேட்டு பக்கம் வர்றாரு. அந்த கேட்ல தான் ஒரு துப்பு கிடைச்சது அவங்களுக்கு. என்னடான்னு பார்த்தா பொண்ணு அம்மாவோட இறப்ப பார்த்துட்டு பயந்து காட்டுக்குள்ள ஓடி இருப்பான்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது அப்படி இல்ல, இது கடத்தல் அப்படின்னு இந்த இடத்துல தெரிய வருது. ஏன்னா கடத்தப்பட்ட அந்த பொண்ணோட ஷூவு, ட்ரெஸ் இதெல்லாம் அழகா நிலக்கரை சுரங்கத்துக்கு போற அந்த கேட்டு வாசல்லையே அடுக்கி வச்சிருக்காங்க. வெளியில விசாரிச்ச வரைக்கும் அடிக்கடி நிலக்கரை சுரங்க முதலாளி அம்மாவோட பொண்ணும் மருமகனும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாதம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வெளியில பேச்சு. அதனால சந்தேகத்தின் பேர்ல ஆளா இறந்து போன அந்த அம்மாவோட புருஷனை தான் விசாரணைக்காக இவங்க எடுத்துட்டு போறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு மாதிரி பதறா பாவம். அடுத்த எபிசோட்ல பார்த்தா அந்த புருஷங்காரனை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அவன் வீட்டுல இருந்து எடுக்கப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் எடுத்துட்டு வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வந்து வாயப்பத்துறாப்புல கடத்திட்டு போறாப்புல ஒரு கனவு. அப்புறம் பார்த்தா அது கனவு தான், பிரச்சனை இல்லை. ஆனா ஜன்னல் கதவு திறந்திருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை அப்பா வீட்டுக்கு வந்திருப்பாரு, ரூமுக்கு வந்திருப்பாரோன்னு நினைக்கிறா. காலையில எந்திரிச்சதும் பர்மிஷன் இல்லாம என் ரூமுக்குள்ள வரக்கூடாது, பயமா இருக்குன்னு எடுத்து சொல்றா. நான் வரவே இல்லையே அப்படிங்கிறாரு அவரு. அப்ப ஜன்னல் கதவு திறந்துருதுன்னு கேட்க, காத்து பலமா அடிச்சிருக்கும், ஜன்னல் திறந்திருக்குங்கிறாரு அப்பா. அந்த பக்கம் பார்த்தா பேத்தியே காணோம், பொண்ணு செத்து போய் கிடக்குறா. மருமகனை இப்போ போலீஸ் விசாரணைக்காகன்னு பிடிச்சிட்டு போயிருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு உண்மை தெரியற வரை இங்க இருந்து போக மாட்டேங்கிறாப்ல முதலாளி அம்மா அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் தம்பி தான், ஏதாவது செய்தி கிடைச்சா கண்டிப்பா நாங்க சொல்லி அனுப்புறோம், நீங்க போங்க அப்படின்னு முதலாளி அம்மாவை அனுப்பிச்சு வைக்கிறாரு. இந்த பக்கம் விசாரணையில கொலை நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க, உங்க பொண்டாட்டி சாகும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு கேட்டா பக்கத்து ஊருக்கு பிசினஸ் சம்பந்தமா போயிருந்ததா சொல்றாரு. உங்களுக்குள்ள எப்படி நல்லபடியா புருஷ முஞ்சாதியா இருந்தீங்களான்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறாப்ல. ஆனா வெளியில இவங்க சண்டை போட்டதை நிறைய கிராம மக்கள் பார்த்திருக்காங்க, இது பொய்ன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி நினைக்கிறார். எதுக்கு என்ன சம்பந்தமே இல்லாம உட்கார வச்சு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க கேட்க, உன் பொண்டாட்டியோட சாவு தற்கொலையா இல்லாம கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்களோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வர வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணுங்கிறாப்ல இன்ஸ்பெக்டர் தம்பி எடுத்து சொல்லிட்டார். அடுத்து தான் அப்பாவோட அந்த கேட்ல காணாம போன பொண்ணோட ட்ரெஸ், அவ போட்டிருந்த ஷூ இதெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டு அங்கத்தான் அப்பாவோட ஹீரோயின் போறா. தன் அப்பா இதுக்கு முன்னாடி இங்க இன்ஸ்பெக்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். இவரோட தம்பி தான் இப்போ தற்போதைய இன்ஸ்பெக்டரா இருக்கிறவர். அந்த இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி பொண்ணை உள்ள அனுப்புறார். பொண்ணு உள்ள போய் பாக்குறா. பார்க்கும்போதெல்லாம் பழசுதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அண்ணன் போன் பண்ணா இன்ஸ்பெக்டர் தம்பி போனே எடுக்க மாட்டாரு. பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துருச்சுங்க. அந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்ததுல இறந்து போன அந்த அம்மாவோட கழுத்துல யாரோ மயக்க ஊசியை குத்துன அந்த அடையாளம் இருக்குது. அப்ப அது தற்கொலை இல்ல, கொலைன்னு ஆயிப்போச்சு. காண்டாகிறாரு இன்ஸ்பெக்டர் தம்பி. போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனா அந்த பக்கம் முதலாளி அம்மாவோட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டு பக்கம் நம்ம ஹீரோயின் போறா. உங்க பேத்தி கூட ரீசெண்டா யாராவது சொந்தக்காரங்களோ மத்தவங்களோ பழகுனாங்களா, யாராவது பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, யாரு கூடயாவது புது ஆட்களோட பழக்கம் இருந்ததா, அந்த மாதிரிலாம் விசாரிக்க முதலாளி அம்மாவுக்கு ஒன்னதெல்லாம் பெருசா தெரியல. ஆனா அங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டை ரெனோவேட் வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல,
அப்ப இங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரோட நம்ம பொண்ணு நல்லா சிரிச்சு பேசி பழகிட்டு இருந்தா. போனை கூட எடுத்து ஏதோ நோண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு அங்க வேலை பார்க்குற அம்மா எடுத்து சொன்னதுமே அந்த ஆளோட வீடு எங்க இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. ஊருக்குள்ள வேலைக்கு ஆள் வேணும்னா இந்த வேலை ஆட்களை சப்ளை பண்ற ஏஜென்சி ஒன்னு இருக்குது. வேலை பார்க்குற ஆட்களுக்கு தங்குறதுக்கு ஒரு குட்டி லாட்ஜ் மாதிரி இருக்கும். ஆனா காட்டுக்கு மத்தியில குட்டி குட்டியா இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். அந்த ஏரியா ஒரு மாதிரி. அங்க போகணுமான்னு அப்பா கேட்கிறார். போயே ஆகணுங்குது பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அப்டேட் கொடுக்கலான்னா எவனுமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, தம்பி உட்பட. அதனால வேற வழி இல்லாம பொண்ணோட விருப்பத்துக்கு ஏற்ப அப்பாவும் கூட போறார். அந்த லாட்ஜை நடத்திட்டு இருக்கிற அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி அன்னைக்கு ஆரம்பிச்சு விட்டீங்க, அந்த ஆளை பார்க்கணும்னு வந்து நிக்கிறாங்க. உடனே அந்த ஆளோட ரூமுக்கு போய் கதவை தட்டி உள்ள ஒரு போய் உட்கார வச்சுட்டு தான் அந்த லாட்ஜில் இருக்கிற அம்மா வெளியில போகுது. அந்த பொண்ணு காணாம போயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட நீ சிரிச்சு பேசியிருக்கிற, பழகி இருக்கிற, போனெல்லாம் எடுத்து நோண்டி இருக்கிற, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு மிரட்ட அந்த பையன் பயந்து போயிடுறான். ஐயோ நீங்க நினைக்கிறாப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிவிட்டு போன் எடுத்து நீட்டுறான். போன்ல பார்த்தா இவரோட பொண்ணும் காணாம போன அந்த பொண்ணு ஃப்ரெண்டு போல. வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி பேசிப்பாங்க, பழகிப்பாங்க போல. சோ இவன் மேல தப்பு இல்லைங்கிறத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி குழந்தைங்க காணாம போவாங்க. திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 1-2 பேர் கிடைச்சாலும் பணமா தான் கிடைச்சாங்க. தப்பிச்சு வந்தா உயிரோட இருக்கிற ஒரே பொண்ணுனா நம்ம ஹீரோயின் தான். 20 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் அதே மாதிரி இப்போ குழந்தைகள் கடத்தப்பட ஆரம்பிக்கிறாங்களா? அந்த சீரியல் கொலைகாரன் திரும்ப வந்துட்டானான்னு கேள்வி. யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறாரு அவரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு ரெனோவேஷன் வேலைக்கு வந்த ஒருத்தரோட போன்ல இருந்து ஒரே ஒரு வீடியோ மட்டும் நோட் பண்ணி தனக்கு அமிச்சுக்கிட்டாங்க. அந்த வீடியோவை இப்போ இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு அண்ணங்காரன் கொடுக்குறான். அப்ப ஏதோ வீடியோ எடுத்திருப்பா அந்த பொண்ணு. அந்த வீடியோல பார்த்தா தான் அம்மா கூட யாரோ ஒருத்தர் வேற ஒருத்தர் வந்து இறங்குறாப்ல தெரியுது. பட் அவரோட முகம் சரியா தெரியல. அப்போ ஒரு கால் இறந்து போன அந்த பொண்ணுக்கு ஒரு சீக்ரெட் லவ்வர் இருப்பானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. அதை பத்தி நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பிட்டு எடுத்து சொன்னா இந்த கொலையை பண்ணது கண்டிப்பா புருஷங்காரனா தான் இருக்கும்னு அடிச்சு சொல்றாரு. ஏன் அந்த முடிவுக்கு வந்து இவங்க கேட்டா பொய் சொல்றான், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறா. ஆனா அவங்க சண்டை போட்டதை ஊரே பார்த்தது. அது மட்டும் இல்லாம விவாகரத்து நோட்டீஸ் கூட ரெடி பண்ணி வச்சிருக்கா போல இறந்து போன பொண்ணு. அந்த உண்மையை மறைச்சிருக்கான். நிறைய பொய்களை அவன் மறைக்கிறான். அதனாலதான் அவன் மேல சந்தேகமா இருக்குது. 10வது பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல கழுத்துல இன்ஜெக்ஷனை குத்தி மயக்க ஊசி கொடுத்து மயக்கமடைய செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ அந்த வீட்டுக்கு போகும்போது கதவு உடைக்கப்படல. அப்ப என்ன அர்த்தம்? சாவி அவங்க கிட்ட இருந்திருக்கணும், இல்ல தெரிஞ்சவனா இருந்திருக்கணும். அதனாலதான் அந்த அம்மா தனக்கு நடக்க போற விளைவுகள் தெரியாம கதவை திறந்து விட்டுருக்கணும். புருஷனை தான் மேபி அவ உள்ள விட்டுருக்கலாம், இல்ல அவங்க கிட்ட சாவி இருந்திருக்கலாம். வெளியாட்களா இருந்தா சாவி இருந்திருக்காது, இல்ல அவ உள்ள விட்டுருக்க மாட்டா, உடச்சிட்டு உள்ள வந்திருக்கணும். சோ இப்படி பல வகையில யோசிச்சு பார்த்தா புருஷன் மேலதான் டவுட் இருக்குது. இப்போ அவனோட மொபைலோட டிராபிக்க ட்ராக் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கான். அதாவது கொலை செய்யப்பட்ட அந்த நேரத்துல அவரோட போன் எங்க இருந்தது, அவன் சொல்றாப்ல பக்கத்து ஊர் பக்கம் அவன் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அவனை விட்டுறலாம். நீங்க சொல்ற இந்த சீக்ரெட் லவர் யாரு என்னங்கறத கண்டுபிடிக்கிற மோட்டிவ்ல அப்புறம் போகலாங்கிறாப்ல இவர் எடுத்து சொல்றாரு. அப்புறம் அப்பா முன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது ஒரு புது நபரோட அறிமுகம் கிடைக்குது. இவருக்கு ஒரு 39 வயசு இருக்கும். இவரோட கூட பிறந்தவளை யாரோ கடத்தி கொண்டு போயிட்டாங்க போல. இப்போ வரைக்கும் கிடைக்கல. அதனாலயே என்னவோ எங்கெல்லாம் யாரெல்லாம் காணாம போறாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைய காணாம போனவங்களை தேடுறதுக்காக ஒரு டீம் அங்க காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த டீம்ல தானும் ஒருத்தர சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறதாகவும் உங்களோட கதையை நான் கேட்டிருக்கிறேன். காணாம போய் உயிரோட கிடைச்ச பொண்ணு நீங்க மட்டும் தானாமேன்னு உங்களை பார்க்கணும் பேசணும் ஆர்வமா இருந்ததுன்னு வந்து பார்த்து பேசிட்டு போறாரு. அந்த புது நபரையும் நோட் பண்ணிக்கணும். போலீஸ்காரங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை பத்தி மேலிடத்துல எடுத்து சொல்லி 3 நாள் இவரை ஜெயில வச்சு விசாரிக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சிச்சு போல. உடனே உள்ள வந்து உன் பொண்டாட்டியை கொண்ட குத்தத்துக்காகவும் உன் பொண்ணை கடத்தி வச்சிருக்கிற குத்தத்துக்காகவும் உன்னை விசாரிக்கிறதுக்காக கைது பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போக போறோங்கிறாங்க. அதை கேட்டதை ஆடி போறார். என்ன கொலை, யாரு கடத்தினா, தப்பான ஆளை பிடிக்கிறீங்கன்னு பதறாரு. டென்ஷன்ல நம்ம இன்ஸ்பெக்டரை தள்ளி விட காண்டானவரை அந்த பயல கீழே படுக்க போட்டு தலையை என்ன அமுக்கிறாரு பாருங்க. எதுக்கு இந்த மனுஷனுக்கு இவ்வளவு கோவம், அடங்கிக்கிட்டுறான்னு திட்டுறாரு. அப்புறம் அவரை இங்க இருந்து ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா இறந்து போன அந்த பொண்ணுக்காக ஒரு நினைவு அஞ்சலியை செலுத்துறாங்க போல. ஊர்க்காரங்கெல்லாம் வந்து மெழுகுவத்தி ஏத்தி அவங்க வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவளுக்கு பழைய ஞாபகம் வருது. எப்படி இவ ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு வந்தா, காட்டுக்குள்ள எப்படி எல்லாம் ஓடியாந்தா, ரோட்டு பக்கம் வந்தது ஒரு காரை பார்த்தது எப்படி நின்னா, கார்ல ஓட்டிட்டு வந்தவங்க ஐயோ இது காணாம போன பொண்ணு மாதிரி தெரியுதே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போறான்னு கூட்டு போனது, இது எல்லாத்தையும் நமக்கு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆனா எந்த வீட்டுல இருந்து அவ தப்பிச்சு வந்தாங்கிறது இன்னும் தெரியாது. அப்புறம் வீட்லயே இவரோட கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் எல்லாம் கிடக்குதுல்ல, இவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்த பிறகு கடத்தனவனை பார்த்தியா, கடத்தனம் எப்படி, இடம் எப்படி இருந்துச்சு, இப்படி பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜா எடுத்து வச்சிருப்பாங்க. அதை இந்த பொண்ணு திரும்ப போட்டு பாக்குறா. நம்ம ஹீரோயின் ஃபுல்லா இருட்டா இருந்தது, கடத்தனவன் முகத்தை பார்க்க முடியல, ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சானே எல்லாத்தையும் சொல்லி புலம்பிட்டு இருப்பா. அப்புறம் தனக்கு முன்னாடி அங்க ஒரு 3 பொண்ணுங்களை கடத்தி வைக்க வாய்ப்பு இருந்ததாவும் சொல்லியிருப்பா. உனக்கு முன்னாடி 3 குழந்தைங்க அங்க இருந்ததா, அது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, அங்க நிறைய டிராயிங் வரையப்பட்டு கிடந்தது. அந்த டிராயிங் வரைஞ்சிருக்கிற விதத்தை வச்சே அதை 3 கேட்டகரியா அவளால பிரிக்க முடிஞ்சது. உங்களுக்கு முன்னாடி ஒரு 10-20 பேப்பர் டிராயிங் வரைஞ்ச பேப்பரை தூக்கி போடுறோன்னு வைங்க, அந்த பேப்பர்லாம் எடுத்து நீங்க கேட்டகரைஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு ஒரு 5 வயசு குழந்தை வரைஞ்சிருந்தா டிராயிங் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஒரு 1 வயசு குழந்தையோ இல்ல ஒரு 3 வயசு குழந்தையோ டிராயிங் வரைஞ்சா எப்படி இருந்திருக்கும், இல்ல ஒரு 15 வயசு குழந்தை டிராயிங் வரைஞ்சா எப்படி இருந்திருக்கும்
இருந்திருக்கும். அவங்க வயசுக்கு ஏத்தாப்புல அந்த டிராயிங்ல மெச்சூரிட்டி தெரியும்ல, அதை வச்சு இவ பிரிச்சு பார்த்திருப்பா. அதனால தனக்கு முன்னாடி ஒரு 3 பேர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எடுத்து சொல்லியிருப்பா. அப்புறம் அதுக்கு மேல கேள்வி கேட்க காண்டானவ இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உட்காந்து ஓன அழுக. இதெல்லாம் வீடியோல பார்த்து வருத்தப்படுவா. அடுத்து பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி இவங்க வீடு தேடி வந்திருக்கிறார். நீங்க ஒரு வீடியோ காமிச்சீங்கல்ல, அந்த சீக்ரெட் லவர், அது வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு குண்ட தூக்கி போடுறார். நானும் இறந்து போன அந்த பொண்ணும் உசுருக்கு உசுரா லவ் பண்ணோம். அவ விவாகரத்து வாங்குறதுக்கு தயாரா இருந்தா, நானும் அவளை கட்டிக்கிறதுக்கு தயாரா இருந்தேன். இது இப்படி ஆயிப்போச்சுன்னு இந்த மேட்டரை பத்தி எடுத்து சொல்றார். ஆனா இப்ப நீங்க இந்த மேட்டரை வெளியில சொன்னீங்கன்னா நான் தான் அந்த சீக்ரெட் லவர்னு தெரிய வந்தா இந்த கேஸை என்ன விசாரிக்க விட மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த ஏரியால இந்த கேஸை ஒரு ஆளால சால்வ் பண்ண முடியும்னா அந்த லெவலுக்கு தகுதி இருக்குன்னா அது எனக்கு மட்டும்தான். அதனால இந்த உண்மையை நீங்க கொஞ்சம் மறைச்சுக்கங்க, உண்மையான அந்த குற்றவாளி யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறேன். ஒரு பொண்ணு 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. இறந்து போன அந்த பொண்ணோட மொபைல் இப்போ வரைக்கும் கிடைக்கல. அந்த மொபைல் கிடைச்சிச்சுன்னா இவர் தான் அந்த சீக்ரெட் லவருங்கிறது அந்த கால் ஹிஸ்டரியில பார்த்தா ஈஸியா தெரிஞ்சு போயிடும். ஆனா இப்போ வரைக்கும் அந்த போனு கிடைக்கல போல தெரியுது. அதே சமயம் அந்த பக்கம் நிலக்கரி சுரங்கத்தோட முதலாளி அம்மாவுக்கு ஒரு வீடியோ வருதுங்க. ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ வருது, அன்னோன் நம்பரா தான் இருக்குது. அந்த வீடியோல பார்த்தா இவங்களோட பேத்தியை யாரோ ரொம்ப க்ளோஸ் அப்ல போய் வீடியோ எடுத்துருக்காங்க போல தெரியுது. பார்த்து பதறி போறா. கொலகாரனுக்கு என்னவோ இந்த நிலக்கரி சுரங்கத்தை மூடணுங்கிறது தான் டார்கெட் மாதிரி தெரியுது. அதனாலதான் குழந்தையோட ட்ரெஸ்ஸை நிலக்கரி சுரங்கத்துக்கு போற வாசல்ல வச்சிருந்தான். இப்ப இந்த வீடியோவை நிலக்கரி சுரங்கத்தின் முதலாளிக்கு அமைச்சிருக்கிறான். அதை பார்த்துட்டு முதலாளி அம்மா பதற அதே சமயம் ஒரு அபாய சங்கு ஒலிக்கப்படுது. இந்த ஊர்ல இருக்கிற போர் தண்ணி, ஆத்து தண்ணி எதையுமே குடிக்க கூடாது, தண்ணில ஏதோ கலந்துருக்குன்னு ஒரு அபாய ஒலி. அதே சமயம் இங்க அப்பாக்காரரோ வீட்டுக்கு வெளியில நிறைய பறவைகள் செத்து போய் கிடக்கிறத கவனிக்கிறார். மேபி இந்த பறவைகள் அந்த தண்ணியை குடிச்சிருக்குமோ என்னவோ. அடுத்து பார்த்தா அடுத்த எபிசோட்ல நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல கடத்தப்பட்டு இருக்கும் போது கூண்டுக்குள்ள கிடந்தப்போ என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. கூண்டுக்கு கீழேயே ஒரு சின்ன ஓப்பனர் ஒன்று இருக்கும். அதுல இவ ஏதாவது அவளோட ட்ரெஸ்ஸோ கூட ஏதாவது எழுதி கொடுக்குறாந்தா எழுதி வைக்கிறது செய்யறது வழக்கம். அதை கடத்தினவன் எடுத்துட்டுப்பான். ட்ரெஸ் ஏதாவது துவச்சு போட்டு புது ட்ரெஸ் கூட கொடுப்பான். ட்ரெஸ் எடுத்துக்கிறான். ஆனா அவ எழுதி வச்ச ஒரு லெட்டர், தான் அம்மாவுக்காக அட்ரஸ் எல்லாம் எழுதி லெட்டர் எழுதி வச்சிருப்பா. அதை எடுத்துட்டு போக மாட்டான் அந்த கொலகாரன். இதை டெலிவரி பண்ணு அப்படின்னு இவ சத்தம் போடுவா. கண்ணாடியை உடைக்க பாப்பா. நான் உன்னை கொன்னுடுவேன்னு கூட சத்தம் போடுவா. இதெல்லாம் பழைய கதை. இப்ப நடப்புக்கு வந்தா போலீஸ்காரங்க சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த புருஷங்காரனை இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க. உங்களோட போனை நாங்க செக் பண்ணும்போது கொலை நடந்தப்போ நீங்க அந்த பக்கத்து ஊருக்கு போனீங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமே நீங்க ஒரு சஸ்பெக்ட் இல்ல, உங்களை நடத்தின விதத்துக்கு சாரின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி சாரி கேட்கிறார். அப்புறம் உங்க பொண்ணை கடத்தினவன் நான் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிச்சு சொன்னல, அது தப்பு. ஒரு என்கிரிப்டட் சர்வரின் மூலமா இமெயில் அனுப்பிச்சிருக்கான் போல. சோ அந்த இமெயில் எங்க இருந்து வந்துச்சுங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அந்த இமெயில வந்த ஃபுட்டேஜ் இதுதான் காட்டுறாரு. அதை பார்த்ததும் அப்பா இங்க பதறாரு பாவம். ஆனா இது நல்ல விஷயம் தான். கடத்தினவன் கான்டாக்ட் பண்றான்னா நல்ல விஷயம். உங்க குழந்தை இது வரைக்கும் உயிரோட தான் இருக்குது, சீக்கிரம் பிடிச்சிடலாங்கிறாப்ல ஆறுதல் சொல்றாரு அவரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணை தேடுறதுக்காகன்னு ஒரு சர்ச் டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கல்ல ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து, அந்த தேடுதல தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ்ல அப்டேட் வருது. அதை கேட்ட முதலாளி அம்மாக்கு ஷாக். ஏன் இந்த அப்டேட் வருதுன்னா அந்த அபாய சங்கு ஒழிக்கப்பட்டதில்ல, அதனாலதான். தற்காலிகமானதுதான் இது, மறுபடியும் தேடுதல் தொடருங்கிறாப்ல அப்பாக்கார எடுத்து சொல்றாரு. அப்புறம் அடுத்து ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இவங்க அந்த மீட்டிங்கை நடத்தணும்னு கேட்டுட்டு இருந்திருக்குது. அதனால இந்த அம்மா முதலாளி அம்மா மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்றாங்க அடுத்த நாள். அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலக்கரி சுரங்கத்திலிருந்து கழிவு குழாய்கள் மூலமாக கழிவு நீர் வெளியேற்றப்படும். அந்த கழிவு குழாயில ஓட்ட விழுந்திருக்கு. அந்த ஓட்ட மூலமா நிலக்கரியோட அந்த கழிவுகள் எல்லாம், இந்த ஆலய கழிவுகள் எல்லாம் இந்த ஊர் தண்ணியில கலந்துருச்சு. அதனாலதான் மாசுபட்ட இந்த தண்ணியை குடிக்காதீங்க அப்படின்னு அப்டேட் எடுத்து சொல்றாங்க. இந்த பறவைகள் விலங்குகள்லாம் செத்து போனது கூட இதனாலதான் இருக்கலாம் போல. ஊர்க்காரங்க ஏற்கனவே இந்த நிலக்கரி சுரங்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, நீட்டிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. இப்ப இந்த பிரச்சனை வேறையா, ஊர்க்காரங்களோட எதிர்ப்புக்கு ஆளாகிறாங்க முதலாளி அம்மா. அதுலயும் ஒரு சல்லிப்பையன்னு சொன்னல, அந்த சல்லிப்பையனோட அப்பா இங்க இருப்பாரு. அவருக்கு இந்த நிலக்கரி சுரங்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுல விருப்பம் இல்ல, அவரும் கொஞ்சம் சல்லித்தனமா தான் பிஹேவ் பண்ணுவார். இந்த பிரச்சனை சரியாகிற வரை நிலக்கரி சுரங்கத்தை மூடுறதா முதலாளி அம்மா ஒரு அப்டேட் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தா மருமகனை பார்த்ததும் ஓடி ஆந்து கட்டி பிடிக்கிறாங்க. அதே சமயம் இவங்க வீட்டுக்கு வெளியில ஏதோ கண்ணாடியில யாரோ எரிஞ்சாப்ல தெரியும். என்னடான்னு போய் பார்த்தா இறந்து போன ஒரு பறவையோட சடலத்தை அப்படி கட்டி இவங்க வீட்டு கண்ணாடியில எரிஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீதாண்டா, உன் சுரங்கம் தாண்டா அப்படின்னு. அடுத்து மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக மருமக உடனே வேலைக்குள்ள இறங்க, வேலை முக்கியம் இல்லைன்னு மாமியார் வந்து அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் டென்ஷன் ஆகிறான். உனக்கு மட்டும் டென்ஷன் இல்ல தம்பி, எனக்கு தான் டென்ஷன் இருக்குது. காணாம போனது என் பேத்தி, கொலை செய்யப்பட்டது என் பொண்ணு, எனக்கு வருத்தம் இருக்குது, உன்ன மாதிரி நான் ஒன்னும் கோவப்படலைங்கிறாங்க மாமியார். இதுல இன்னும் காண்டாயி அவன் விறுவிறுன்னு வீட்டை விட்டு வெளியில கிளம்புறான். அப்படி வெளியில வாக்கிங் போற பையில அந்த சல்லிப்பைய இன்னும் பேரு சில பேர் சேர்ந்து ராகிங் பண்றானுங்க. ஒழுங்கா அந்த நிலக்கரி சுரங்கத்தை மூடிட்டு ஓடிரு, இல்லனா உன் குடும்பத்துக்கு எதுவும் நல்லது நடக்காதுங்கிறாப்ல வான் பண்ணிட்டு போறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் தன்னை பெத்த தாய் இவ காணாம போன அடுத்த சில மாதங்கள்லயே இறந்து போயிட்டாங்க போல. அதுவும் சூசைடு தான். அப்ப எடுத்த போட்டோஸ் எல்லாம் இங்க ஒரு கேஸ் ஃபைல்ல இருக்கும். அதையெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கிறா.
அப்படி தன் அம்மாவோட இறப்பை பார்க்கும்போதெல்லாம் தான் ஃப்ரெண்டோட இறப்பு கண்ணு முன்னாடி வந்து போறாப்ல தெரியும். ஒரு கால் தான் அம்மாவும் கொலை செய்யப்பட்டு இருக்கலாமோன்னு கூட இவளுக்கு டவுட் உண்டு. இந்த பக்கம் இறந்து போன தான் மனைவி நினைச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்கிறாரு புருஷங்காரன். அப்பதான் கட்டில்ல ஒரு புக்கு கிடக்கிறத கவனிக்கிறான். அந்த புக்கை அந்த சீக்ரெட் லவ்வர்னு ஒருத்தனை சொல்றோம்ல, அவன் இந்த பொண்ணுக்கு கிஃப்டா கொடுத்த புக்கு போல அது. அதை பார்த்தது இவனுக்கு கோவம் வரும். அதே சமயம் வீட்டுக்கு வெளியில 2 பேரும் இவனை முகமுடி போட்டு நோட்ட வர்றாங்க. என்னடா அவங்க கிட்ட போய் இவன் ஜண்டலுக்க அவங்க கிட்ட ஒரு மூக்குல ஒரு குத்து விட கீழே விழுந்தவன் கோவத்துல கையில கத்தி எடுக்கிறான். அந்த பக்கம் பார்த்தா அங்கிட்டு 2 பேர் ஓடியாராங்க. இந்த பக்கம் ஓடலான்னு பார்த்தா இங்கிட்டு 2 பேர் ஓடியாராங்க. எல்லா பேரும் சேர்ந்து முகமுடி போட்டு வந்திருந்ததுனால யாரு என்னன்னு இவனுக்கு சரியா தெரியல. நல்லா அடி வாங்கிட்டு இருக்கிறான். உன் சுரங்கத்தை மூடிட்டு ஒழுங்கா ஓடிரு அப்படின்னு திட்டிட்டு போறாங்க. அடிபட்டவரை அப்பா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்க மேல அப்படின்றதுக்காக. இங்கே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு அம்மா டெலிகாலர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அவங்க குழந்தை நல்லா முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னு கேட்டா நிலக்கரி சுரங்கத்தை மூட சொல்லி இந்த மாதிரி என் கூட சண்டைக்கு இழுத்தாங்க, ஒரு 6 பேர் என்ன அடிச்சு போட்டாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்கிறேன். குழந்தை வேற அங்க இருந்து தண்ணியை தட்டி விட்டுட்டு பிரச்சனை பண்ணுது. இருக்கிற டென்ஷன் பார்த்தாதுன்னு இன்னும் டென்ஷன் ஆகுது அந்த அம்மாவுக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினை குழந்தைய வேணா நீங்க வீட்டுக்கு கூட்டு போக முடியுமா, நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் வச்சிருங்களேன், நாங்க இந்த மேட்டர்லாம் முடிச்சுட்டு வரோம்னு அப்பாட்ட கேட்க அப்பா சரின்னு டெலிகாலரோட பொண்ணை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்புறம் இங்க வந்து ஃபார்முலா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்ல. அடிபட்டதை எல்லாம் போட்டோ எடுத்துக்கிறாங்க, கேஸையும் எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டெலிகாலர் அம்மா போலீஸ்காரங்க கிட்ட கிளம்பும் போது தான் புருஷனுக்கு போனை போட்டு பேசலாமேன்னு பாக்குறாங்க. ஆனா புருஷங்காரன் போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. 2 நாளா காலு ஸ்ட்ரைட்டா வாய்ஸ் மெயிலுக்கே போய்கிட்டு இருக்குது. போலீஸ்காரங்க இப்போ எங்க வர்றாங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த சல்லிப்பைய அவங்க அப்பா அவங்கள தான் பார்க்க வராங்க. ஏன்னா இவங்க தான் நிலக்கரி சுரங்கத்தை மூட சொல்லி ஓவரா ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த சல்லிப்பையில சந்தேகத்தின் பேர்ல கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. சோசியல் மீடியால அந்த வேலை பத்தி தப்பு தப்பா பேசி ஏதோ வீடியோ போட்டிருப்பான் போல, அதை காட்டி தான் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு எதிராக சாலிடான ஆதாரம் இல்லைங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால தான் திமிரா நடந்துகிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் அந்த டெலிகாலர் அம்மா தான் குழந்தைய பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக ஹீரோயினோட சேர்ந்து ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. இல்ல ஹீரோயினோட வீடு மாதிரி தெரியல, வேற ஒரு வீட்டுக்கு வராங்க. டெலிகாலரோட புருஷன் போனே எடுக்கல இல்ல, அவனோட ஃப்ரெண்டு வீட்டை தேடி வந்திருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க தான் கிடப்பான் போல, அப்படித்தான் இங்க தேடி வந்திருக்காங்க. இங்க வந்து பார்த்தா இவளோட புருஷங்காரன் சரக்கு எடுத்துட்டு இங்க மட்டையா கிடக்குறான், அழுதுகிட்டு கிடக்குறான். என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்க இப்ப ஊர்க்காரங்க தண்ணியை குடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களா, அதுக்கு காரணம் நான் தான் சொல்லி அழுகுறான். சில நாட்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு என்கிரிப்டட் சர்வர்ல இருந்து ஒரு இமெயில் வந்திருக்கு இவனுக்கு. அந்த குழாயில ஓட்ட போட்டு விடு, உனக்கு காசு தர்றேன்னு. காசும் கொடுத்துருக்காங்க, ஓட்டையும் போட்டிருக்கிறான். இது எல்லாமே இமெயில தான் நடந்திருக்குது, டிரான்ஸ்ஃபர்ல தான் நடந்திருக்குது. யார் காசு கொடுத்தாங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனா அதோட விளைவு இவ்வளவு மோசமா இருக்குன்னு அவன் எதிர்பார்க்கல. புருஷனை அடி அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் பாமேன்னு தான் கூட கூட்டிட்டு போறாங்க டெலிகாலர் அம்மா. இந்த ஓட்ட போறதுக்காக காசு வந்த அந்த என்கிரிப்டட் சர்வரும் காணாம போன அந்த குழந்தைய வீடியோ எடுத்து ஒரு இமெயில் அனுப்பிச்சாங்கல்ல, அந்த என்கிரிப்டட் சர்வரும் ஒரே சர்வர்ல இருந்து தான் வந்திருக்கு. ஒரே மெயில் தான், அதாவது 2 மெயில் ஒரே சர்வர்ல இருந்து வந்திருக்குது. சோ அவங்களோட அல்டிமேட் டார்கெட் யார் இந்த குழந்தைய கடத்தினாங்களோ அவங்களுக்கு என்ன வேணும்னா இந்த நிலக்கரி சுரங்கத்தோட நீட்டிப்பா தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் குழந்தைய கடத்துறாங்க, பொண்டாட்டிய கொண்டு இருக்கிறாங்க, ஓட்டைய போட வச்சிருக்காங்க, இப்படி பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க போல தெரியுது. ஆனா யார் செய்யறாங்கிறதுலாம் இன்னும் கிளாரிட்டி இல்ல. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சுங்க, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்தாச்சு அந்த குழந்தைய பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக. குழந்தைங்கன்னு கேட்க என் ரூம்ல தான் விளையாண்டுட்டு இருக்கிறதா அப்பா சொல்லுவார். உடனே இவளும் மேல போய் பார்த்தா இவளோட ரூம்ல அந்த குழந்தை உட்காந்து ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கும். அதுல ஒரு டிராயிங் மட்டும் கண்ணாடி கூண்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறாப்ல ரொம்ப தத்ரூபமா யாரோ வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதை பார்த்ததும் ஆடி போறா இவ. யாரு வரைஞ்சதுன்னு கேட்டா ஒரு அங்கிள் இந்த கண்ணாடி வழியா உள்ள வந்தாரு, என் கூட உட்காந்து ஜாலியா பேசினாரு, வரைஞ்சாரு அப்படின்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆடி போறா இவ. எது ஜன்னல் வழியா உள்ள வந்தானா? அப்போ ஒவ்வொரு நாள் ராத்திரியும் ஜன்னல் கதவு திறந்துருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உள்ள வந்திருக்கிறான், இவ படுத்திருக்கிறத பாத்துருக்கிறான்னு அர்த்தம். தப்பிச்சு போனவள விடமாட்டேன்னு இன்னும் துரத்துறானோ என்னவோ தெரியல. பாவம், இத்தனை வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் இவளுக்கு தொல்லை வந்து சேருது. கட் பண்ணி இப்ப அடுத்த எபிசோட்ல இவளோட அந்த ஜன்னல் பக்கத்து கதவுகள்ல போட்டோ எடுக்கிறது, அங்க ஒரு ஃபுட் பிரிண்ட் கிடைக்கும், காலடி தடம், அதை போட்டோ எடுக்கிறது, இப்படி கிரைம் சீன் மாதிரி எல்லாத்தையுமே தடயத்தை எடுத்துட்டு இருக்காங்க. பழசு வேற இவளுக்கு ஞாபகம் வந்து கெடுத்துக்கிட்டு இருக்குது. பொறுமையா உட்காந்து இந்த குழந்தைகளை கடத்துற சீரியல் கொலைகார அந்த கிரிமினலோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னு கெஸ் பண்ணி இவ அந்த ப்ரொஃபைலை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அந்த குழந்தை அந்த சீரியல் கொலைகாரன்ட்ட பேசி இருக்கிறா இல்லையா, அவன் உட்காந்து படம் வந்துட்டு போயிருக்கிறான். இந்த குழந்தைய கடத்தல அவன். அப்போ அவனோட கையில ஏதோ சிவப்பு கலர்ல டாட்டூ போட்டாப்ல, ஒரு பூ மாதிரி டாட்டூ போட்டு இருந்ததுங்கிறாப்ல எடுத்து சொல்லியிருப்பா. இதெல்லாம் அந்த கிரிமினலோட ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. அந்த குழந்தைகிட்ட முடிந்தளவு விசாரிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி காணாம போன குழந்தைகள்ல சில பேரோட போட்டோஸை மட்டும் இந்த பக்கத்துல ஒட்டி வச்சிருப்பாரு, நம்ம ஹீரோயினோட கேஸோட சேர்த்து. இவ குழந்தையா இருந்தப்போ இவளோட தலைமுடியும் அங்க காணாம போயிருக்கிற மத்த குழந்தைகளோட தலைமுடியும் பாத்தீங்கன்னா ஓரளவு ஒத்து போகும். கலர் பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க ப்ரொஃபைலை பிரிச்சு வச்சிருக்காரு இவர் கேஸ் எல்லாம். இதுக்கு முன்னாடி குழந்தைகளை கடத்தும் போதோ கொலை நடந்தப்பெல்லாம் அவன் அதை வெளியில காட்டிக்க விரும்பல. ஆனா இந்த தடவை கடத்தப்பட்ட குழந்தையோட ட்ரெஸ், ஷூ இது எல்லாத்தையுமே வெளியில வச்சு ஷோ காட்டுறான். அது எதற்காக இருக்கும்னு இவ யோசிக்கிறா. அந்த கொலைகாரனுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா எந்த ஒரு குழந்தையும்
பிசிக்கலா அவன் அபியூஸ் பண்ணல, பாலியல் தொல்லை எதுவுமே கொடுக்கல, கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறது மட்டும்தான் அவனோட வேலை. கொஞ்ச காலத்துக்கு அப்படி அடைச்சு வச்சு தான் சொல்றத அந்த குழந்தை செய்யணுங்கிறாப்லயே வச்சிருக்கான். தான் கண்ட்ரோல்ல ஒரு பொண்ணு இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான். மேபி அவன் வேற யாரோ ஒரு பொண்ணோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். அவங்கள பழிவாங்க முடியாம எங்களை மாதிரி குழந்தைகளை கடத்தி பழிவாங்குறானோ என்னவோ, இப்படி இவ யோசிக்கிறா. அப்புறம் ஒரு டீ கடைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பியை வர சொல்லிட்டு இவளும் போயிருக்கிறா. கிரிமினல் இப்பேற்பட்டவன் இப்படித்தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணிருக்கிறேன், அந்த ப்ரொஃபைல் இந்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்புறம் இவ வீட்டு பக்கம் வரும்போது ஃபோன் கால் வருது அமெரிக்கால இருந்து. சீக்கிரம் வேலைக்கு வாமா, ரொம்ப நாள் லீவ்ல இருக்கமான்னு. சரி சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லியிருப்பா. அப்புறம் அப்பா கிட்ட வந்து நாம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும். கடந்த சில வருடங்களோட டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்குது. 1980 இருந்து 95 வரைக்கும் காணாம போன குழந்தைகளோட மொத்த டீடைல் எடுக்கணுங்கிற அப்படி எடுத்து சொல்றா. அங்க நிலக்கரி சுரங்கத்தோட மருமக புள்ள ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்கான். தம் பொண்டாட்டிக்கு ஒரு சீக்ரெட் லவர் யாரோ இருந்திருக்காங்க பாருங்க, இந்த மாதிரி புக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அவன் கூட அந்த கொலை பண்ணிருக்கலாமேன்னு சந்தேகத்தை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். ராத்திரி ஆனா நம்ம ஹீரோனுக்கு இறந்து போன தன் அம்மா கனவுல வந்து போறாப்புல தெரியும். கனவா நினைவான்னு தெரியாத ரேஞ்சுக்கு இவங்க கொஞ்சம் குழப்பத்தோட தான் இருப்பாங்க. ராத்திரி அப்பா தூங்குனா கூட இவ தொடர்ந்து உட்காந்து இன்னும் பல வருஷம் பின்னாடி போகணும்னு சொன்னால அப்பா காணாம போன குழந்தைகளோட கேஸ் எல்லாம் ஓரளவு எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுல அந்த தலைமுடியோட ஒத்து போற ஒரு குழந்தையோட டெட் பாடி கிடைச்சிருக்கும். ஆனா டெட் பாடி கிடைக்கும் போது தலையில ஒரு கவரை கவுத்தி மூச்சை நிறுத்தி யாரோ கொலை பண்ணி போட்டுருக்கானுங்க போல. அடுத்த நாள் நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு போனை போட்டு பல வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தை, அப்பெல்லாம் இனிஷியலா அவன் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கான் போல தெரியுது. முகத்தை பார்த்துட்டு அவனால கொலை செய்ய முடியல, ஏதோ ஒண்ணு அவனை தடுக்குது. அதனாலதான் முகத்தை கவர் பண்ணி முடியெல்லாம் வெட்டி அப்புறம் கொலை பண்றான். ஒரு மனுஷியா பார்த்தா அவனால கொலை செய்ய முடியாது, அதனாலதான் முடியை வெட்டுறது, மூஞ்சியை கவர் பண்ணிட்டு ஒரு பூச்சியை கொல்றாப்ல நினைச்சு கொலை பண்றான் அப்படின்னு ப்ரொஃபைல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எடுத்து சொல்றான். என் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இமெயில் பண்றேன்னு சொல்லிவிட்டு இமெயில் அனுப்பிச்சு விடுறான். ஆனா அவ கொடுக்குற இந்த துப்பெல்லாம் இவன் ஒன்னும் பெருசா எடுத்துக்கிறவே இல்ல. அந்த பக்கம் வந்தா அந்த சல்லிப்பைய ஒரு கடையில வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட உரம் இழுத்துட்டு இருக்க ஒரு புது நபர் தான் அக்கா கூட காணாம போனவதான், அதனாலதான் எங்க இருந்தாலும் இந்த மாதிரி காணாம போன பொண்ணுகளை கண்டுபிடிக்கிற முயற்சியில நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன்னு ஒருத்தர் வந்து நின்னார்ல, அவர் அங்க வந்து ஏதோ ஹெல்ப் பண்றாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த சல்லிப்பைய கிட்ட இருந்து பிரச்சனை இல்லாம ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் டேட்டிங் கூப்பிடுறாரு, வாங்கலாம் காஃபி சாப்பிடலாம்னு. அவளும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கா. நைட்டு காஃபி சாப்பிட போறாங்க போல தெரியுது. இந்த பிரச்சனை முடியறதுக்குள்ள அடுத்த தலைவலி, ஸ்விம்மிங் கிளாஸுக்கு வந்த ஒரு குழந்தைய காணாமா. அதே சீரியல் கொலைகாரன் தான் கடத்திருப்பானோன்னு ஊர்க்காரங்க எல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க. இவளுக்கே ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருக்கும். இதுக்கிடையில இவ போன் எடுக்காம விட்டுவிட்டா போல அப்பா கிட்ட இருந்து 8 மிஸ்டு கால் வந்திருக்குது. தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியாம பதட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காரு அப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ ஒரு கால் வரும், அதை போலீஸ்காரங்க யாரும் எடுக்காம விட்டுருப்பாங்க, வாய்ஸ் மெயிலுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி எத்தனை காலவங்க விட்டுருக்காங்களோன்னு எல்லா காலையுமே அவரு பிளே பண்ணி விடுறாரு. அப்படி பிளே பண்ணி விடும்போது அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை யாரோ தூட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு குழந்தை பேசுற ஒரு ரெக்கார்டிங் இதுல இருக்குது. பின்னாடி ஏதோ தண்ணி ஓடுற சத்தமும் கேட்கும், அதனால மறுபடியும் திரும்ப பிளே பண்றாங்க. அம்மா அப்பா என்ன வீடு கூட்டிட்டு போங்க, பயமா இருக்குன்னு குழந்தை சொல்லியிருப்பா. அந்த சத்தம் என்னன்னு திரும்ப திரும்ப அவர் கேட்கிறார். ஏதோ தண்ணி சத்த மாதிரி தான் போலீஸ்காரங்களுக்கு தெரியுது. மேபி அது ஒரு டேமா கூட இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்பா அந்த குழந்தை கடத்தப்பட்டது எப்பன்னு கேட்டா சாயந்தரம் 4 மணிங்கிறாங்க. இப்போ மணி என்னன்னு கேட்டா 5 மணி ஆயிருச்சு. இந்த 1 மணி நேரத்துல ஒரு 30 கிலோமீட்டர் தூரம் கடந்து போயிருக்க முடியுமா? வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த 30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள இருக்கிற எல்லா டேம் பக்கத்துலயும் போய் செக் பண்ணுங்க, குழந்தை அங்க எங்கேயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த புது நபரை பாக்குறதுக்காக போறா. 2 பேரும் காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க, பழகுறாங்க. பழக்கம் நல்லா போகுது. வீட்டுக்கு கூப்பிடுறான் அவன். டேமுக்கு பக்கத்துல ஒரு கார் நிக்கிறப்பலையும் அங்க இருந்த ஒரு சிசிடிவி கேமரால அந்த கார் ரெக்கார்ட் ஆயிருக்கிறப்பலையும் 4:30க்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இவங்க செக் பண்றாங்க. அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னன்னு க்ளோஸ் அப்ல போய் பார்த்தா நம்பர் தெரியல. ஆனா ஒரு பழைய காலத்து வண்டி இது, வண்டியோட மாடலை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு ஒரு போலீஸ்காரர் எடுத்து சொல்றாரு. அந்த பக்கம் வீட்டுக்கு கூப்பிட்டான்ல, இவளும் சரின்னு நீங்க எங்க தங்கி இருக்கிறீன்னு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு இவளும் போறா. ஒன்னா தான் போறாங்க. சந்தோஷமா வீட்டு பக்கம் வரா. அவன் சரக்கு ஊத்தி குடிக்கிறீங்களான்னு கேட்க லைட்டா குடிக்கிறேன்னு லைட்டா தான் குடிக்கிறான். டீ போட்டு டீ கிடைக்குமான்னு கேட்க டீ போட்டு கொடுக்குறான், என்னத்தையோ கலந்து கொடுக்குறான். அது சுகரா என்னன்னு தெரியல. பேசிட்டு இருக்கும்போது கால் வரும். அப்பா தான் ஃபோன் பண்றாரு. நான் அந்த புது பையனோட அவனோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன்னு எடுத்து சொல்லிட்டு இருப்பா. பேசிட்டு இருக்கும்போதே லைனு கட் ஆயிடுச்சு. அந்த பக்கம் போலீஸ்காரங்க ஒரு பழைய கார் மாடலை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார் மாடல் இந்த ஏரியாலேயே ஒரே ஒரு ஆண்டி தான் யூஸ் பண்ணுது போல. அந்த ஆண்டியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சான். ஆனா இன்னும் அவங்க பேர்ல தான் அந்த கார் இருக்குதான். ஸோ அந்த அம்மாவோட அட்ரஸ் என்னங்கிறத ஈஸியாக போலீஸ் கெஸ் பண்ண முடியுது. ஆதார் கார்டை செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். அந்த அட்ரஸுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல் எல்லாம் அங்க கிடக்குது. இன்னும் கடத்தப்பட்ட பல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸும் கிடக்குது. இங்க வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் பதறாரு. பார்த்தா ஒரு கதவுல நல்லா பூட்டு 2-3 போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அந்த பூட்டை உடைக்கும் போது இந்த ஆண்டி கிட்ட ஒரு பையன் வளர்ந்துட்டு இருந்தானா. அந்த பையன் சின்ன வயசுலயே ஏதோ ஒரு 11 வயசு குழந்தைய கடத்த போறேன்னு முயற்சி பண்ணி மனநல காப்பகத்துக்கு அனுப்பப்பட்டு விட்டுருக்கான். இப்பதான் பல வருஷத்துக்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்னாடி தான்
ரிலீஸ் ஆயிருக்கான் போல. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்த விஷயம். அந்த கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போகும்போது இதெல்லாம் நமக்கு வாய்ஸ் ஓவர்ல தான் சொல்லுவாங்க. உள்ள எதையோ பார்த்து எல்லா போலீஸும் வாய பழக்கிறாங்க. இப்போ மனநல காப்பகத்துல இருந்து 38 வயசுல அவன் வெளியில வந்தான்னு சொல்லும்போது அந்த ஆளுக்கு இப்ப வயசு 39ங்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா அவனா தான் இருக்கும்னு நமக்கு சந்தேகம் வராப்லயே அந்த அப்பாவுக்கும் சந்தேகம் வருது. இங்க பார்த்தா சரக்கடிச்சிட்டு இருக்கும்போது இவ லைட்டா கேர் ஆகும். அப்ப அவனோட கையை கவனிக்கிறா. கையில சிவப்பு கலர்ல டாட்டூ போட்டாப்ல மச்சம் இருக்குங்க. அவனுக்கு நேச்சுரலாவே இருக்கிற மச்சம் போல இது. பாக்குறதுக்கு பூ மாதிரி தெரிஞ்சதுனால அன்னைக்கு அந்த குழந்தை அது பூ நினைச்சிட்டு இருந்திருக்கா. பதறா. அங்க இருந்து தப்பிச்சு போலாம் நினைச்சா மயக்க மருந்து கொடுத்ததுனால அவளால நகர முடியல. அப்படியே மயங்கி போத்துன்னு விழுகிறா. கட் பண்ணி அடுத்த எபிசோட்ல பார்த்தா அந்த பொண்ணை பெட்ரூம்ல கொண்டு போய் படுக்க போறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எதுவும் பண்ண முடியாது தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார் பக்கம் போறான். அந்த கேப்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா விரல வாய்க்குள்ள விட்டு உள்ள இருக்கிற அந்த மயக்க மருந்து எல்லாத்தையும் வாந்தி எடுக்கிறான். ஓரளவு கேர்ல இருந்து வெளியில வர முடியும்னு நினைக்கிறான். அங்க பாருங்க அவனோட கார்ல டிக்கி பக்கத்துல நிறைய கவர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சுட்டு அந்த பொண்ணை இங்க இருந்து கடத்திட்டு போகணும்னு முடிவு எடுத்திருக்கான் போல தெரியுது. ஆனா அவன் திரும்பி வரதுக்குள்ள இந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிட்டா. பொண்ணை தேடிக்கிட்டு இவன் காட்டு பக்கத்துல சுத்தி திரியான். ஆனா அவன் அங்க இருந்து ஒரு பனிக்கட்டி எல்லாம் நல்லா ஒரு ஆறே பாத்தீங்கன்னா உறைஞ்சு போயிருக்கும். அந்த பனி மேலேயே மெதுவா நடப்புனாப்புல நடந்து இந்த பக்கத்துல வந்துடுறான். அவனு விடாது தட்டிக்கிட்டு இருக்கிறான், வரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்கான்னு இருட்டுல. ஒரு மாதிரி ரோட்டு பக்கத்துல வந்து விழுவா. அப்போ ஒரு கார் வந்து நிக்குது. ஒருத்தர் வந்து இறங்குறாரு. போச்சுடா அவன் தானோ அப்படின்னு நினைச்சா இல்லங்க அப்பாங்க. அப்பா பார்த்ததும் அப்பான்னு கட்டி பிடிச்சுக்கிறா. அந்த பக்கம் பார்த்தா போலீஸ்காரங்க ஆணு வாய பிளந்தாங்கல்ல, அது என்னன்னா அங்கதான் அந்த குழந்தையை இவன் கடத்தி வச்சிருப்பான் போல தெரியுது. அதே மாதிரி கூண்டை ரெடி பண்ணி அந்த குழந்தைய உள்ள வச்சிருந்திருக்கான். குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. குழந்தை கிடைச்சிருச்சுன்னு மொட்டையா அந்த ஊர் பக்கத்துல பேச்சு வந்ததுனால தான் குழந்தை கிடைச்சிருச்சோன்னு சொல்லிவிட்டு இந்த பக்கத்துல வேகமா வந்திருப்பாரு அந்த முதலாளியோட மருமக பையன். ஆனா வேற ஒரு குழந்தைன்னு தெரிஞ்சது வருத்தப்படுறாரு. மயக்கத்துல கிடந்த நம்ம ஹீரோயினை இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாச்சு. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்ததுல மயக்க மருந்த ஹெவியா கொடுத்துருக்காங்க போல. ஒரு மாதிரி மயக்கத்திலேயே கிடக்குறா பாவம். அந்த சல்லிப்பையலோட சேர்ந்து ஊர்க்காரங்க சில பேரு வேட்டைக்கு போறோம்னு கையில துப்பாக்கியோட தெரியுறாங்க. போலீஸ்காரங்க உங்களால எதுவும் செய்ய முடியல, இனிமே நாங்களே சட்டத்தை கையில் எடுக்க போறோம்ன்றாப்ல மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஒரு போலீஸ்காரமா வந்து அந்த புது நபரோட கேபின் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க போலான்னு கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துல அடக்கி வைக்கப்பட்டிருந்தால அந்த வீடு, அந்த வீட்டுக்கே வந்து சுத்தி முத்தி கிரைம் சீன்ல எல்லா போட்டோஸையும் ஆதாரத்தையும் அவங்க திரட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஜன்னலுக்கு அந்த பக்கத்துல அவரோட வீட்டுல இருக்கும்போது வெளியில இருந்து நோட்டை விட்டுருப்பான் போல. அதையெல்லாம் படமா வரைஞ்சு வச்சிருக்கான் அந்த பைபிள்ல. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும், ஹாஸ்பிட்டலே இருங்கன்னு சொன்னாலும் கேட்காம நான் வீட்டுக்கு போறேன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். எல்லா ஜன்னலையும் எக்ஸ்ட்ரா 2 ஹூக்க போட்டு நல்லா இறுக்கி டைட் பண்ணி மூடி வைக்கிறாரு அப்பா. இன்ஸ்பெக்டர் தம்பியோ இவளை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு நீ விருப்பப்பட்டு தான் போனையா இல்ல அவன் வலுக்கட்டாயம் எடுத்துட்டு போனான்னு விசாரிக்கிறார். விருப்பப்பட்டு தான் போனேன்னு அவன் சொல்லுவா. அவனோட ஆன்டியோட வீட்டை நாங்க சோதனை போட்டு பார்க்கும்போது வீடு முழுக்க உன் கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ், நியூஸ் பேப்பர் கட்டிங், அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் கிடைக்குது. உன்னை பத்தி நிறைய விஷயத்த இன்டர்நெட்ல படிச்சுதான் தெரிஞ்சிருந்திருக்கான். உன்னோட புக்கு கூட ஒண்ணு அவன் வீட்டுல கிடந்ததுன்னு சொன்னதும் இவ குடுகுடுன்னு ஓடி போய் தன்னோட கட்டிலுக்கடியில வச்சிருந்த புக்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா அந்த பெட்டியே அங்க இல்ல. சோ அந்த பயதான் மேல ஏறி வந்திருக்கான். இங்க இருந்து அந்த குழந்தை கூட பேசி இருக்கிறான். கண்ணாடி கூண்டுக்குள்ள குழந்தைகள் அடப்பட்டு கிடக்கிறாப்புல டிராயிங் எல்லாம் வரைஞ்சு வச்சுட்டு போயிருப்பான். அப்ப இங்க இருந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான் போல தெரியுது. இவன் எனக்கு ஒரு மாதிரியா டயர்டா இருக்குன்னு படுத்துட்டா. அந்த பக்கம் அப்பங்காரனும் தான் குழந்தைய தேடி தொடர்ந்து அந்த சர்ச் வேட்டையை நடத்திட்டு இருக்கான். இவளுக்கு என்னவோ இப்பவும் கண்ணாடி கூண்டுக்குள்ள இருக்கிறாப்புல ஒரு நினைப்பு. அப்படியே கனவு போய்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல ஒரு பெரிய நெருப்புக்கு பக்கத்துல நிக்கிறாப்புல ஒரு காட்சி. தான் கடத்தலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குமோன்னு அந்த காட்சி இவளுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. அப்படியே மிரண்டு போய் முழிக்கிறா. அதே சமயம் அந்த பக்கத்துல அப்பங்காரன் போன் பண்ணிருப்பான். அப்ப இவ அரமயக்கத்துல இருந்ததுனால ஏதோ புலம்பி இருப்பான். உன் குழந்தைய கடத்தினது இந்த புது நபர் இல்ல, அந்த பழைய சீரியல் கொலைகாரன் தான், அவனை நான் பார்த்தேன், நெருப்புக்கு பக்கத்துல பார்த்தேன்னு ஏதோ புலம்பிருப்பா. இந்த பக்கத்துல பார்த்தா அப்பங்காரன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சத்தம் போடுறான். என் ஒய்ஃபோட அந்த சீக்ரெட் லவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கல, என் பொண்ணை கண்டுபிடிக்கல, என்னதான் வேலை பார்க்கறீங்கன்னு திட்டிட்டு இருக்கிறாப்ல. அதே சமயம் அந்த பக்கம் அந்த சல்லிப்பைய சரக்கடிச்சிட்டு காரை ஓட்டிட்டு அப்பா பார்க்கறதுக்கு வர வீட்டுக்கு வர. அவன் வரும்போது பார்த்தா அவன் போட்டிருக்கிற அவன் உடம்பு முழுக்க அந்த கோட்டு முழுக்க ரத்தக்கரையா இருக்குது. என்னடா போனீங்க, என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா வேட்டைக்கு போனோம், வேட்டை முடிஞ்சிருச்சு அப்படின்ற. அப்பாவுக்கு பதறுது. அவனோட கோட்டை புடுங்கி நெருப்புல போட்டு எரிக்கிறார். அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த நிலக்கரி சுரங்க ஆபீஸ்க்கே வந்து அவனை பார்த்து ராத்திரி கால் பண்ணீங்க, உங்ககிட்ட என்ன பேசுறேன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு வந்து நிக்கிறா. ஞாபகம் இல்லையா, ஏதோ நெருப்புன்னு சொன்ன, நெருப்புக்கு பக்கத்துல நான் அந்த சீரியல் கொலைகாரனை பார்த்தேன்னு சொன்னேன் அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல ஏதோ பார்த்தா தலைகீழா எதையோ தொங்க விட்டுருக்கிறாப்ல தெரியும். கவருக்குள்ள கிடக்கு. என்னடான்னு இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த புது நபர் இருக்கான்ல, அவனை அடிச்சே கொலை பண்ணி தலைகீழா தொங்க விட்டுருக்காங்க. அதுவும் இந்த சுரங்கத்துல தான் நடந்திருக்குது. சுரங்கத்திலேயே தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த பக்கத்துல வந்து தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி அந்த சல்லி பையரா அதை பண்ணிருப்பானு நினைச்சுக்கிட்டு ஜிம்மு பக்கம் வந்து அவனை விசாரிக்கிறார். ஆனா அப்பா இன்னும் சில பேரு ஆதாரம் இருக்கா பேசு, இல்ல இடத்த காலி பண்ணுன்னு மிரட்டுறாங்க. இவன் பெரிய இவனாட்டம் அப்பையும் பயப்படாம கத்து காட்டிட்டு போறான். அப்ப அவனோட ட்ரெஸ்ஸிங் அந்த கபோர்டு திறந்திருக்கும். உள்ள அவனோட ஷூ இருக்கும், அதுல ரத்தக்கரை இருக்கும். உடனே அதை எடுத்துட்டு போய் தாங்கிட்ட வேலை பார்க்கிற போலீஸ்கார மாட்ட கொடுத்து இந்த ரத்தக்கரைய இறந்து போனால அந்த புது நபர் அவனோட ரத்தக்கரையோட கம்பேர் பண்ணுங்க, மேபி செட் ஆகும், மேட்ச் ஆகும், அப்புறம் இருக்கு அந்த பயலுக்கு அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. அப்புறம் வீட்டு பக்கம் வந்தா பொண்ணுக்கு ஏதோ ஒரு போஸ்ட் வந்திருக்குது. ஆனா அந்த போஸ்ட்ல ஃப்ரம் அட்ரஸ் எதுவும் எழுதல.
அப்ப அதை கையில தொடாத, கவர் போட்டு ஓபன் பண்ணலான்னு ஒரு கவரை போட்டு அப்பா ஓபன் பண்றாரு. போலீஸ்காரர் இல்லையா, இதுல ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா கூட அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாரு. பொறுமையா அதை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள முடி இருக்குங்க. இப்ப கடத்தப்பட்ட அந்த குழந்தையோட முடியா அப்படின்னு அப்பா கேட்க, இல்ல இது என்னோட முடி, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்கிறா. அந்த குப்பி ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல, அது தன்னோடதான்னு உறுதியா நம்புறா. அடுத்த மேட்டர் போலீஸ்க்கு போகுது. போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க அதை பத்தி. இந்த சீரியல் கொலைகாரன் தொடர்ந்து நம்ம ஹீரோயினையே ஏன் மிரட்டிக்கிட்டு இருக்கான்? ஒரு பக்கம் அந்த நிலக்கரி சுரங்கத்தை மிரட்டுறான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பக்கமும் வரான். சோ ஹீரோயினோட கேஸை சால்வ் பண்ணாதான் இந்த கேஸ் சால்வ் ஆகும். அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல நாம போகணும். என் கேஸை நீங்க மறுபடியும் தோண்டி எடுக்கணும், விசாரிக்கணுங்கிறாப்ல நம்ம ஹீரோயின் சொல்ல, அதுக்கு இன்ஸ்பெக்டர் தம்பியும் ஒத்துக்கிறாப்ல. அது சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் முழுக்க இந்த வீட்டுல இருக்கு. அதையெல்லாம் இங்க இருந்து பொட்டி கட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த தடவை இன்ஸ்பெக்டர் தம்பியும் சரி, ரிட்டையர் ஆன அண்ணனும் சரி, நானும் சரி, எல்லாரும் சேர்ந்து இதை விசாரணை பண்ணணும் முடிவு பண்ணி விசாரணையை தொடங்குறாங்க. அந்த விசாரணையில இவளோட கணிப்பு என்னன்னா, இப்ப அந்த புது நபர் அவன் ஒரு காப்பி கேட் கில்லரா இருக்கணும். உண்மையான சீரியல் கொலைகாரனை காப்பி பண்ணி தான் கொலைகளை பண்ணணும், தனக்கு பேர் கிடைக்க நினைச்சு வந்த ஒரு காப்பி கேட் கில்லர். இது அந்த ஒரிஜினல் கில்லருக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த டூப்ளிகேட் காப்பி கேட் கில்லரை அடிச்சே கொண்டு தொங்க விட்டுருக்கான்னு கெஸ் பண்ணி சொல்றா. மேபி இந்த கெஸ்டிங் கரெக்டா இருக்கும்னு அப்பா கூட பாராட்ட செய்யறார். அப்ப இருந்து ஹீரோயினோட உசுருக்கு ஆபத்து இருக்குமோ என்னவோ, அதனால ஒரு போலீஸ்காரர் ஹீரோயின் கூடயே எப்பவுமே தெரியணும்னு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போனா கூட போலீஸ்காரர் கூடவே தெரியறாரு பாருங்க. அப்புறம் தன்னோட கேஸ் ஃபைல்ல தான் அம்மாவோட ரெக்கார்டிங் இருக்கும். ஸ்டார்டிங்ல அவங்க கிட்ட விசாரணை நடக்கும்போது அந்த பழைய ரெக்கார்டிங் எல்லாம் அவ காதுல போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா, வாக்கி டாக்கில போட்டு. அப்படி கேட்கும்போது அவங்களும் ஒரு நெருப்பை பத்தி பேசியிருப்பாங்க. இவளுக்கும் கனவு நெருப்பு பத்தி வந்தது. இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குல்ல ஒரு லாட்ஜ், அந்த ஏரியா பக்கம் தான் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பெருசா நெருப்பு முட்டி கொண்டாடுவாங்க. நிறைய பேர் வந்து தங்குறது வழக்கம் போலது. டப்புன்னு அவளுக்கு ஒரு யோசனை வருது. அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு விசாரணை தான் கையை விட்டு போகுதோ, எல்லா பேரும் அண்ணன் பேச்சத்தான், ரிட்டையர் ஆன அந்த இன்ஸ்பெக்டர் பேச்சத்தான் கேட்கறாங்க, நம்ம பேச்ச கேட்கலையேன்னு அவருக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்குது. அங்க இருந்து கிளம்பி பாருக்கு போய் நல்லா சரக்கடிக்கிறார். நம்ம ஹீரோயினும் அந்த லாட்ஜுக்கு போறா. போய் வருஷம் நடக்கிற அந்த விழாவுக்கு பெருசா நெருப்பு ஊட்டுவீங்கல்ல, அந்த டைம்ல நான் இங்க வந்து தங்கி இருக்கிறேனா, தன்னோட 6வது வயசு 5வது வயசு அப்பெல்லாம் இங்க நான் வந்து தங்கியிருக்கேன் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் கடத்தப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த திருவிழா நடந்தது. அப்ப அங்க நெருப்பு மூட்டப்பட்டிருக்குது. அப்ப இவ வந்து தங்கி இருக்கிறா. ஏன்னா இவளோட பேரு, இவளோட அம்மா பேரெல்லாம் அந்த லிஸ்ட்ல எழுதி இருக்குது. அதே ரெஜிஸ்டர்ல வேற யாரோ பேராவது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பியோட பேரு அங்க இருக்குங்க. அவர் அன்னைக்கு இங்க தங்கி இருக்கிறார். இங்க வச்சுதான் அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்திருக்கணும், தூக்கணும்னு முடிவு பண்ணி தூக்கி இருக்கணும். இவளுக்கு இப்போ சந்தேகம், அந்த சீரியல் கொலைகாரராக ஏன் நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி இருக்கக்கூடாதுன்னு இவளுக்கு சந்தேகம் வலுக்குது. அதே சந்தேகத்தோட அங்க இருந்து கிளம்புறா. அதுக்குள்ள அந்த பார்ல பார்த்தா அங்க வந்து நம்ம சுரங்க முதலாளி அம்மாவோட மருமகங்கிட்ட அந்த சீக்ரெட் லவர் வேற யாரும் இல்ல, உன் மொண்டாட்டியோட சீக்ரெட் லவர் நான் தான்னு சரக்குல போதையில உளறி கொட்டிடுறாரு. நல்லா 2 பேரும் சண்டை போடுவாங்க. பார்ல இருக்கிறவங்க அவரை போய் அங்க இருந்து விரட்டி விடுறாங்க. வெளியில வந்ததுமே அந்த மருமக புள்ள நம்ம ஹீரோனுக்கு போன போட்டு, அந்த சீக்ரெட் லவர் உன் சித்தப்படாம அந்த இன்ஸ்பெக்டர் தம்பியாம, இது உனக்கு தெரியுமான்னு கேட்க இவ அமைதியா இருப்பா. அப்ப உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுதானே மறைச்சிருக்கிறேன்னு சத்தம் போட்டு திட்டிட்டு போனை கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் பார்த்தா பாரை விட்டு அவர் போக மாட்டேன்னு அடமுடிச்சிட்டு இருக்காரு. நம்ம அப்பா தான் அவன் அங்க இருந்து கொஞ்சம் கை தாங்களா கூட்டிட்டு போய் அவனோட அபார்ட்மெண்ட்லயே அவனோட வீட்லயே தங்க வைக்கிறாப்ல. அப்படி படுக்க வைக்கும் போதுதான், டே உனக்கு ஞாபகம் இருக்குதா, சின்ன வயசுல அம்மா நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்க, நாம வளர்ந்த விதமே தப்பு இல்ல அப்படின்னு ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு வலி வேணும்னு சொல்லி தன்னைத்தானே அடிச்சுப்பாரு, அழுவாரு. உனக்கு இந்த மாதிரி அடி வாங்கணும்னு இல்லையா, வலி தேவைன்னு உனக்கு இல்லையான்னு அண்ணனையும் கேட்கிறார். அதே சமயம் நம்ம ஹீரோயினோ ஒரு கால் அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி தான் தன்னோட சித்தப்பன் தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்றான்னா, அப்போ ஒரு பொண்ணு மூலமா அவனுக்கு வலி ஏற்பட்டிருக்கணும், சின்ன வயசுல ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கணும்னு சின்ன வயசு போட்டோவெல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பா. இங்க பார்த்தா, டே உனக்கு ஞாபகம் இருக்குதா, சின்ன வயசுல நரிக்குட்டிங்க கொஞ்சம் நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா, அந்த நரிக்குட்டி எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் பைக்குள்ள போட்டு இறுக்கி கட்டிட்ட, ஆனாலும் அதுக சாகல. அப்புறம் அதுகளோட கழுத்தை நெரிச்சு நீ கொண்டு போட்ட, ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி அழுகிறார். அப்போ அப்பாவோ, டேய் அந்த மாதிரி கழுத்தை நெரிச்சு கொன்னது நான் இல்ல, நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்றாரு அப்பா. அப்பா எத்தனை தடவை நம்மள அடிச்சிருப்பாரு, அடி நம்மள அடிச்சிருப்பாருல அப்படின்னு இந்த பக்கம் தம்பி புலம்பிட்டே இருக்கிறார். அடிச்சதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அந்த நரிக்குட்டிகளை கழுத்து நெரிச்சு கொலை பண்ணது நீ, அடி வாங்கினது நீங்கிறாரு அண்ணங்கார அப்பங்கார. இந்த பக்கம் அந்த பழைய போட்டோஸை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இன்ஸ்பெக்டர் தம்பி, ரிட்டையர் ஆன அந்த அண்ணன், இவங்களை பெத்த மகராசியோட போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. அந்த போட்டோல இருந்து அந்த அம்மாவோட போட்டோவை மட்டும் பிச்சு நோட்டீஸ் போர்டுல ஒட்டுறா. அப்படி ஒட்டி பார்த்தா நம்ம ஹீரோயினோட முடி, இதுவரைக்கும் கடத்தப்பட்ட குழந்தைகளோட முடி அவங்க முடி, இதுவரைக்கும் கடத்தப்பட்ட குழந்தைகளோட முகத்தோற்றம், நம்ம ஹீரோயினோட முகத்தோற்றம், அப்புறம் அந்த அம்மாவோட முகத்தோற்றம் எல்லாமே ஒரு வகையில ஒத்து போறத கவனிக்கிறா. இது இப்ப வரைக்கும் சந்தேகம் தான். இதை ஊர்ஜிதப்படுத்தணுமே சொல்லி தான் சித்தப்பா வீட்டுக்கே வரா.
அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி வீட்டு பக்கம் வரா. அப்பா எங்கன்னு கேட்டா இப்பதான் வெளியில போனதா இவர் எடுத்து சொல்றாரு. நான் பார்க்கலையேன்னு சந்தேகப்படுறாங்க. அப்பாவை கூட கொன்னுட்டானோன்னு நினைக்கிறாங்க. இவர் ஏதாவது டீ போட்டு கொடுக்கணுமான்னு டீ போட ஆரம்பிக்கிறார். இவர் லைட்டா பேச்சு கொடுத்துட்டு அவரோட பெட்ரூம் பக்கம் எல்லாம் போய் பாப்பா. அங்க போய் பார்த்தா கொலை செய்யப்பட்ட தான் ஃப்ரெண்டோட போன் இப்ப வரைக்கும் கிடைக்கல. அந்த போன் இங்க கிடக்கிறத பார்த்துட்டு இவன் தான் கொலைகாரன், ஃப்ரெண்டை கொலை பண்ணது இவன் தான், குழந்தைகளை கடத்தினது இவன் தான் அவ தெரிஞ்சுக்கிறா. அடுத்த நொடி அங்க இருந்து தெரிச்சு பயந்து ஓடுவா. எதுக்கு நம்மள பார்த்து இவ பயந்து இப்படி போறான்னு இவருக்கு ஒன்னும் புரியல. இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாரான்னு தெரியல. வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா அப்பான்னு கத்துனாலும் அப்பா அங்க இருக்கிறாப்ல தெரியல. அடுத்து யாரு கால் பண்ணலான்னு யோசிக்கிறவ சுரங்க முதலாளி அம்மாவோட மருமகனுக்கு போனை போட்டு பேசலான்னு பார்த்தா அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். சோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் தம்பி கிட்டயோ போலீஸ்காரங்க கிட்டயோ நீ போகாத, எனக்கு உண்மையான கொலைகார யாருங்கிறத நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருக்கிறேன். அதுக்குள்ள அவர் கிளம்பி இவளை தேடி இவ வீட்டுக்கே வந்துட்டார். கொலை பண்றதுக்காகத்தான் வந்திருக்காரோ. இந்த பொண்ணு அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. வந்து அங்கங்கேயும் சத்தம் போட்டு பார்த்தோம், அவ அங்க இருக்கிறாப்ல தெரியல. ஆனா இவ சத்தமே இல்லாம வெளியில ஓடியான்ட்டா. அங்க வேற ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் பக்கம் போய் ஒளிஞ்சுப்பா. இன்ஸ்பெக்டர் தம்பி வெளியில வர அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒளிவா. தன்னோட போனை எடுத்து தான் அப்பாவுக்கு போனை போடுறா. அப்பாவுக்கு கால் போகல. அடுத்து 100க்கு கால் பண்றா. போலீஸுக்கு கால் பண்ணி உதவி பண்ணுங்க, உடனே போலீஸ் அனுப்புங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது யாரோ வாயை பத்தி கழுத்துல மயக்க ஊசிய சொல்லிட்டாங்க. போனு கீழே விழுந்துருச்சுங்க. ஹலோ யாருங்க அந்த பக்கத்துல போலீஸ்காரங்க கத்திட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்படியே பாடியை எழுத்துக்கிட்டு போறான் உள்ள. இந்த பக்கம் வாய்ஸ் மெயில கொஞ்சம் லேட்டா தான் இவர் கேட்டுப்பாரு. அப்படி வாய்ஸ் மெயில கேட்டதுமே அவருக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குது. இந்த பக்கம் அப்பங்காரனை பார்த்தா அவர் ஹாயா ஆத்து பக்கத்துல அவர் ஒரு குளம் இருக்குல்ல, அந்த குளத்து பக்கத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார். நம்ம ஹீரோயின் திரும்ப முழிச்சு பார்க்கும்போது அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறா. அதே கண்ணாடி கூண்டுக்குள்ளதான் தான் ஃப்ரெண்டோட பொண்ணு அவளும் இருக்கிறா பாவம். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் தம்பி காரை ஓட்டிட்டு போயிட்டே இருந்தவருக்கு திடீர்னு ஒரு டவுட். வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணி இந்த பக்கம் வராரு. குழந்தை இந்த பக்கத்துல பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் அப்படியாவது உன்னை காப்பாத்துறேன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவகிட்ட இறந்து போனால தான் ஃப்ரெண்டு அவளோட போனு தாங்கிட்டு இருக்கிறத நோட் பண்றா. ஆனா இந்த போன்ல சார்ஜ் கொஞ்சோண்டு தான் இருக்குது, ஆஃப் ஆக போகுது. அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ற பின் நம்பர் இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஆனா கூடவே இறந்து போன பொண்ணோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, இறந்து போன அந்த அம்மாவோட பொண்ணு, உனக்கு தெரியுமான்னு கேட்க அவ அன்லாக் பண்ணி கொடுக்குறா. உடனே இவ போன் பண்றது தன் அப்பாவுக்கு தான். அப்பா என்ன அந்த குண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கான், என்ன வந்து காப்பாத்துங்கன்னு பேசிட்டு இருக்கும்போதே காலு கட் ஆயிடுச்சுங்க. அந்த பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் தம்பி எதுவும் இருக்காது, போலீஸ் ஸ்டேஷனுக்கே கிளம்பலான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கிளம்பி வந்துட்டாரு. இங்க வந்து பார்த்தா நிலக்கரி சுரங்கத்தோட முதலாளி அம்மாவோட மருமக புள்ள இருக்கிறான். அந்த வாய்ஸ் மெசேஜ் வேற போட்டு காட்டுறான். போலீஸுக்கோ குறிப்பா இன்ஸ்பெக்டர் தம்பிக்கோ இதை பத்தி சொல்லாத அப்படின்னு அவ சொல்லியிருக்கிறா. இதை கேட்டதுமே தன்னைத்தான் அவ சந்தேகப்படுறா அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டு விருட்டுன்னு அங்க இருந்து கிளம்புறாரு சொல்லாம கொள்ளாம. வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறார். இப்போ கடத்தினவன் இங்க வரான். கூண்டுக்கு வெளியில இருந்து தான் கைய வைப்பான். உள்ள இருந்து இவ கைய வைப்பா. இவ்வளவு காலமா அவரோட முகத்தை பார்த்ததே இல்ல. இப்போ அவர் தான் முகத்தை காட்டுறாரு, லைட்டை போடுறாரு. பார்த்தா கடத்தினது, இத்தனை குழந்தைகளை கொலை பண்ணது அந்த சீரியல் கொலைகார வேற யாரும் இல்ல, சாட்சாத் ரிட்டையர் ஆன அந்த இன்ஸ்பெக்டர், நம்ம ஹீரோயினை வளர்த்த அந்த தகப்பன் அப்பங்கார இவன் தான். பார்த்ததும் அதிர்ந்து போறாங்க. இவ சாக்காயிட்டா. இவ சந்தேகப்பட்ட அந்த ப்ரொஃபைல் கரெக்ட். இவங்க அம்மா கொஞ்சம் அடக்குமுறையா இருக்கிறவங்க, அப்பாவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். அந்த நரிக்குட்டிகளை கூட இவர் ஒரு கவருக்குள்ள போட்டு நெரிச்சு கொண்டு இருப்பாப்ல. ஆனா இதெல்லாம் பண்ணது தம்பி தானு தம்பி மேல பழிய போட்டிருப்பாரு. அப்பா தம்பியை போட்டு அடி நடிச்சிருப்பாரு. சின்ன வயசுல நடந்த அதே மாதிரிதான் இப்பையும் கதை களத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இது எல்லாத்தையும் பண்ணது தான் தம்பி தாங்கிறாப்ல தம்பி மேல பழிய போட்டு அவனை உள்ளன்னு விட்டு இவரு ராஜா மாதிரி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் போல தெரியுது. அது ஒரு பக்கம் மோட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி இவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இதெல்லாம் செய்யணும், ஏன் அந்த நிலக்கரி சுரங்கத்தை நீட்டுற அந்த மேட்டரை எதிர்க்கணும், நிலக்கரி சுரங்க பிசினஸ் பண்ற அந்த ஃபேமிலியை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிற கேள்விக்கான பதில் இப்ப வரைக்கும் இல்ல. பின்னாடி கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்ப அந்த பேத்தியை மட்டும் வெளியில வர சொல்லி அவன் முடி ரொம்ப அழகா இருக்குன்னு முடி அப்படி தொட்டு பாக்குறாரு. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க பாரு, எவ்வளவு கேட்டாலும் அவ கெஞ்சினாலும் இவர் வந்து இறங்கி வர மாட்டேங்கிறார். இல்லதான் பண்ணித்தான் தீர்வேங்கிறாப்ல இருக்கிறார். அந்த குழந்தையோட தலைமுடியை கட் பண்ண போறாப்ல. அப்பதான் இவளுக்கு பழசு ஞாபகம் வருதுங்க. தான் அடைச்சிருக்கிற இந்த இடத்துக்கு மறுபடியும் வந்ததுனால அன்னைக்கு என்ன நடந்துங்கிறத இவளால நல்ல துல்லியமா இப்போ யோசிக்க முடியுது. இதே மாதிரி கூண்டுக்குள்ள கடந்திருப்பா. அவர் வெளியில கூட்டி வந்திருப்பாரு. தலைமுடியை கட் பண்ணுவாரு. தலைமுடியை கட் பண்ணாருன்னா அடுத்து நெரிச்சு கொலை பண்ண போறாருன்னு அர்த்தம். ஆனா அந்த நொடி அந்த குழந்தை விவரமா யோசிச்சு, யாரு நம்ம ஹீரோயின் தான் விவரமா யோசிச்சு கடைசியா ஒரு தடவை உங்களுக்கு அந்த கதை புத்தகத்தை ரீட் பண்ணி காட்டட்டுமா, படிச்சு காட்டட்டுமா அப்படின்னு கேட்க அவரு சரிங்கிறாப்ல அந்த கூண்டுக்குள்ள போய் அந்த புக் எடுக்கிறதுக்கு போவார். கடைசியா ஒரு தடவை இவளை படிக்க சொல்லி கேட்டுக்கலாமேன்ட்டு அந்த கேப்ல வெளியில ஓடி போய் கதவை மூடிட்டு மேலே ஏறுறா. வீட்டை விட்டு வெளியில வருவா. அடுத்து அந்த ஏரியா விட்டு வெளியில வர்றா, காட்டை விட்டு வெளியில வர்றா, ரோட்டு பக்கம் வருவா. அப்புறம் தான் தப்பிச்சு வெளியில வந்து அப்பாடா தப்பிச்சிட்டோண்டா நிம்மதியா இருக்கலாமே நினைச்சிருப்பா. ஆனா கடைசியில கடத்துறவனே தான் வீட்டுல தத்தெடுத்து இவளை வளர்த்துட்டு இருந்திருக்கிறாங்கிறது இவளுக்கு தெரியாம போச்சு பாவம். இப்ப கூட பாருங்க, இந்த பேத்தியோட தலைமுடியை கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு அடுத்து நெரிச்சு கொலை பண்ண போற சமயம் மேல வெளியில ஏதோ சத்தம் கேட்க, ஒரு கார் வர சத்தம் கேட்க அவர் அந்த பக்கத்துல வெளியில வர்றார். பார்த்தா தம்பிகாரன் வந்து நிக்கிறான். என்னடா தம்பின்னு கேட்க, அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் உன் பொண்ணு அனுப்பிச்சிருக்கா, நான் தான்
சீரியல் கொலைகாரன் நினைக்கிறாளோ என்னவோ அவகிட்ட பேசி கிளாரிஃபை பண்ணணும். அது மட்டும் இல்ல, இறந்து போன அவளோட ஃப்ரெண்டு, அவளோட போனு என்கிட்ட தான் கிடந்தது. அந்த போனை என் வீட்டுக்கு வந்தவ எடுத்துட்டு போயிட்டா. அந்த போனு எனக்கு வேணுங்கிறாப்ல கேக்குறாரு. அந்த போன் மட்டும் மாட்டுச்சுன்னா அதுல கால் ஹிஸ்டரியில இருக்கிற இவரோட நம்பர் ஈஸியா தெரிஞ்சு போயிடும். நான் தான் அந்த சீக்ரெட் லவ்வருங்கிற மேட்ரு. இந்த நம்பர் கிடைச்சா ஈஸியா கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியும். சீக்ரெட் லவர் இவன் தான், கொலை பண்ணது இவன் தான், கடத்துறது இவன் தான், அப்படியே எல்லா கேஸும் இவன் மேல அப்படியே பழி விழுக ஆரம்பிக்கும். அந்த மொபைல் மட்டும் வாங்கி கொடுத்துருன்னு வந்து நிக்கிறார். நீ இங்கே இரு, அவ இப்பதான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு படுக்க போனா, உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ விருப்பப்படல, நான் போய் பேசி புரிய வைக்கிறேன், போனை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இவர் எங்க இருக்க சொல்லிவிட்டு அவரு மேல போறார். அதே சமயம் இங்க பார்த்தா நோட்டீஸ் போர்டுல தான் அம்மாவோட போட்டோ மட்டும் கிழிச்சு நோட்டீஸ் போர்டுல ஒட்டப்பட்டது இல்ல, அந்த அம்மாவோட போட்டோ அங்க இல்ல. அப்பங்காரன் ஆல்ரெடி அதை பிரிச்சு எரிஞ்சிட்டான் போல. ஆனா ஒரு ஃபேமிலி போட்டோல இருந்து தானே அம்மா போட்டோவை மட்டும் தனியா பிச்சு இவன் நோட்டீஸ் போர்டுல ஒட்டி இருந்தா. அந்த குண்டூசி கூட அங்க இருக்கு. ஆனா போட்டோ மட்டும் அப்பா கிழிச்சு போட்டார். அதை பார்த்துட்டு இவர் அந்த ஃபேமிலி போட்டோவை எடுத்து தான் பைக்குள்ள வச்சுக்கிறார். அப்புறம் அதே சமயம் அப்பா இங்க வராப்ல இந்த அந்த போனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. எங்கேயாவது தூக்கி போட்டு மறைச்சிரு, இல்லைன்னா உன் பேர்ல தேவையில்லாத பழிகள் விழும். அப்புறம் உன்னை பத்தி நான் சொல்லியும் புரிய வச்சிட்டேன், இனிமே அவ உன்னை பத்தி சந்தேகம் எல்லாம் படமாட்டா, உண்மையான அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி ஓகே நான் கிளம்புறேன்னு இவர் அப்புறம் அங்க வந்து கிளம்பிட்டாப்லங்க. தம்பிக்காரன் கிளம்புனதும் அண்ணங்காரன் கீழே இறங்கி வரான். அந்த குழந்தைய கொலை பண்றதுக்கு வரான். எப்படி நான் உன்னை கடத்தின தெரியுமான்னு இப்பதான் அவர் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்பா. அந்த லாட்ஜ் பக்கத்துல பெருசா தீ எரியும்ல, அப்படி தீ எரியும் போது அம்மாவையும் பொண்ணையும் இவர் பார்த்திருக்கிறார். அன்னைக்கு அவர் இங்க தான் தங்கி இருக்கிறாப்ல, இவரும் இவரோட தம்பியும். தம்பியோட பேர் மட்டும் தான் அந்த ரெஜிஸ்டரியில இருக்கும். அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு தம்பி கொலைகாரன் நினைச்சிருந்தாரு. ஆனா அங்க தங்கி இருந்தது அண்ணன் தம்பி 2 பேருமே தான். அங்க நெருப்பு பக்கத்துல உட்காந்து இவ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அம்மா வா தூங்க போலான்னு சொல்ல, கொஞ்ச நேரம் நான் இருந்துட்டு வரேன் நீ போமான்னு சொல்லியிருப்பா. இங்க அந்த குழந்தைய பார்க்கும்போது தன் அம்மாவை பாக்குறாப்லயே அடக்குமுறையோட இருக்கிற தான் அம்மாவை பாக்குறாப்ல இவருக்கு நினைப்பு. அப்பயே பார்த்ததும் இந்த பொண்ணை நம்ம தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். அப்புறம் காத்திருந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது வீடு புகுந்து குழந்தைய தூக்கி இருப்பாரு, கடத்தி இருப்பார். மத்தவங்களை விட நீ ஒரு படி வித்தியாசமா இருந்த, ஸ்பெஷலா இருந்த, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அதுவும் என்னை விட்டு தப்பி போன முதல் பொண்ணு நீ தான். அப்பயே உன்னை மறுபடியும் என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்னு நினைச்சேன். அதுதான் பரம ஆனந்தத்தை கொடுக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை தத்தெடுத்து வளர்த்தேன். கடந்த பல வருஷமாவே நீ என் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கிறேன்னு எடுத்து சொல்றாப்ல. இந்த பக்கம் தம்பிக்காரன் அந்த போட்டோவை பார்த்துட்டே போய்கிட்டு இருந்தவர் டப்புன்னு இப்ப யோசிக்கிறார். அன்னைக்கு நரிக்குட்டிகள் எல்லாத்தையும் கொன்னு தான் மேல பழி போட்டவன் இப்போ இந்த குழந்தைகளை கொன்னுட்டு தான் மேல பழி போட மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த உண்மையை தான் அவ கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா அன்னைக்கு சின்ன வயசுல எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் எல்லா பேரும் அண்ணன் நல்லவன் தம்பி கெட்டவன் நினைச்சாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் கூட அண்ணன் நல்லவன் தம்பி கெட்டவன்னு தன்னை தப்பா நினைச்சிருக்கலாம். பத்தாவதுக்கு ஹீரோயினை பாக்குறதுக்கு அவர் அலோவ் பண்ணவே இல்லை. சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு வண்டியை இப்ப யூட்டர்ன் பண்ணி திரும்ப வரார். இந்த தடவை போலீஸ்க்கெல்லாம் போல அவரே வேகமா வண்டி ஓட்டிட்டு திரும்ப வரார். வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே மேல போறார். மேல போய் ஹீரோயின் தூங்கிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு கதவை திறந்தா ஹீரோயினோட பாதுகாப்புக்காக ஒரு போலீஸ்காரர் இருந்தால அந்த போலீஸ்காரர் அங்க அறுபட்டு செத்து போய் கிடக்குறாப்ல. அதை பார்த்ததும் தப்பு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். தான் அண்ணன் தான் இதெல்லாம் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டார். துப்பாக்கி எடுக்கிறாரு, அடுத்து போன் எடுக்கிறாரு. போலீஸ்காரங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வாங்க, உடனே பாதுகாப்பு தேவைன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு துப்பாக்கியோட அப்படியே ஒவ்வொரு இடமா நோட்டை விடுறாரு. அப்படி நோட்டை விட்டு பார்க்கும்போது இந்த கார் ரிப்பேர், கார்பெண்டிங் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்குன்னு தேவையான நிறைய ஐட்டங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் வச்சுக்கிறதுக்குன்னே வீட்டுக்கு வெளியில ஒரு சின்ன கூடாரமா ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து பாக்குறாப்ல அங்க ஒரு சின்ன பொட்டி மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தா ரகசியமா ஒரு ட்ராக் வச்சிருக்காரு. அந்த ராக்ல பார்த்தா இருவரை கடத்தி கொலை செய்யப்பட்ட குழந்தைகளோட தலைமுடி எல்லாம் அதுக்குள்ள இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இந்த தலைமுடிகளை வச்சு நம்ம ஹீரோயின் முதல் தடவை இங்க வீட்டுக்கு வரும்போது தன் அப்பாவை பார்க்கும்போது அமெரிக்கால இருந்து வந்து பார்த்தா இல்லையா, அப்பா அவரு தான் தூண்டிலுக்கான அந்த நரம்பை ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம கவனிச்சிருப்போம். ஆக்சுவலா அந்த தூண்டில் நரம்பா அவர் பயன்படுத்துறதே கடத்தப்பட்ட இந்த குழந்தைகளோட தலைமுடியை தான் போல. நமக்கு லேட்டா தான் புரிஞ்சிருக்குது. அங்க மேல ஏதோ ரகசியமா ஒரு கதவு இருக்கும். அதை அவர் கவனிச்சுட்டு அதை திறந்துகிட்டு உள்ள வர பாக்குறார். அதே சமயம் இங்க அந்த பேத்திய கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்பா. வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ அடிச்சு தலைமையால அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்பையும் அப்பன் கேட்க மாட்டான். அந்த பேத்திய இவர் கொலை பண்றதை நிப்பாட்டணும், அதுக்கு அவரை டைவர்ட் பண்ணணும் முடிவு பண்ணவங்க நங்குன்னு தான் தலையவே அந்த கண்ணாடியில இடிச்சுப்பாங்க. ரத்தம் வர ஆரம்பிக்கும். அப்படி பண்ணாதன்னு பதறாரு. அடுத்து ஒரு இடி, வேண்டான்னு பதறுவாரு. மறுபடியும் ஒரு இடி, ரத்தம் ஒழுக ஒழுக அவங்க திரும்ப திரும்ப கண்ணாடியில இடிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவர் டைவர்ட் ஆன அந்த சமயத்துல தம்பி துப்பாக்கியோட உள்ள வந்துட்டாருங்க. இப்போ தம்பிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. வசமா மாட்டிக்கிட்டோம். இணையா பண்ணி வச்சிருக்கிறேன்னு பதறாப்ல. வடா தம்பி, அம்மாவுக்கு ஒன்ன தானே ரொம்ப பிடிக்கும், அம்மா என்ன வெறுப்பாங்க தானே அப்படின்னு பேசினவரு கையில கத்தி எடுக்கிறாப்ல. எனக்கு நீ இப்ப உதவி பண்ணணும், என்ன சுடும்போது என் நெத்தி பொட்டுல சுடணும்னு கேட்டுக்கிறாரு. டே வேணாண்டா துப்பாக்கிடா, டே வேணாண்டான்னு சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. கத்தியை கீழப்பட்டு நான் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாப்ல. இதுக்கு மேல நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கெல்லாம் விரும்பல, நெத்தி பொட்டுல சுடுன்னு கத்தியோட பக்கத்துல வர அதே சமயம் போலீஸ்காரங்க எல்லாம் அந்த பக்கத்துல வந்துடுறாங்க. கரெக்டா போலீஸ்காரங்க அந்த பக்கத்துல வரும்போது 2 துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குதுங்க. அப்ப அவ்வளவுதான்
அவ்வளவுதான், அண்ணனை கொன்னுட்டாப்ல, இவங்களை காப்பாத்திட்டாப்லன்னு நமக்கு நினைக்க தோணுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பேத்தியை காப்பாத்தி தூக்கிட்டு வராரு இவரு. அப்பங்காரனுக்கு நிலக்கரை சுரங்க மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கிடைச்சா சந்தோஷமா ஓடியாந்து கட்டி பிடிச்சுக்கிறார். பின்னாடியே நம்ம ஹீரோயினும் ரத்த கலரியா வருவாங்க. அப்புறம் தான் போலீஸ்காரங்க யாரா அந்த சீரியல் கொலைகாரன் பாக்குறதுக்காக ஆர்வமா அந்த பில்டிங்குள்ள போறாங்க. எல்லாருக்கும் உண்மை வெளிவந்திருக்கும். அப்புறம் பார்த்தா சில வருடங்கள், சில மாதங்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை மறுபடியும் காட்டுறாங்க. ஏதோ ஒரு ஜெயிலு பக்கம் வந்திருக்கிறா. யார பாக்குறதுக்குன்னு பார்த்தா அப்பனை பாக்குறதுக்கு தான். எஸ், 2 தடவை தோட்டா சத்தம் கேட்டோமே இவரை நெத்திப்புட்டுல தம்பிகாரன் சுடல, கால்ல சுட்டு தான் பிடிச்சிருக்கான் போல தெரியுது. அதனாலதான் இவர் வீல் சேர்ல வராரு. நம்ம ஹீரோயின் எதுக்காக வந்திருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள். எனக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட அந்த குழந்தைகளோட சடலம் எங்க இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு வந்து நிக்கிறா. இதை மட்டும் சொல்லுங்க போதும்னு கேட்க அவர் ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு குளம் இருந்ததுல அந்த குளத்துக்குள்ளதான் அந்த பாடிஸ் கிடக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அப்புறம் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி குளத்துக்குள்ள நிறைய பேரை இறக்கி விட்டு தேட ஆரம்பிக்க ஏகப்பட்ட குழந்தைகளோட சடலம் கிடைக்குது. எல்லாத்தையும் கொத்து கொத்தா மேல எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும். ஏன் இவர் அந்த நிலக்கரை சுரங்க முதலாளியுடைய பொண்டாட்டிய கொன்னாரு, பேத்திய கடத்தினாரு. கடத்தின அந்த பேத்தியோட ட்ரெஸ் எல்லாம் நிலக்கரை சுரங்கத்தோட வாசல்ல வச்சாரு. அப்புறம் தான் ஒரு சீரியல் கொலைகாரன் தன்ன மாதிரியே ஒருத்தவன் காப்பிகேட் பண்ணி வரும்போது அவனையும் தலைகீழா தொங்க விட்டு நிலக்கரி சுரங்கத்துல ஏன் தொங்க போட்டார்? இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நிலக்கரி சுரங்கத்தை நீட்டிப்பு செய்யும் போது இந்த ஆறு கீறு இது எல்லாம் நிலக்கரி சுரங்கத்தோட நீட்டிப்புக்காக தேவைப்படும். தண்ணி வத்தும், அவங்க பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க, தோண்டுவாங்க. உள்ள இவரு ஏற்கனவே புதைச்சு வச்சிருக்கிற இந்த குழந்தைங்களோட டெட் பாடிஸ் எல்லாம் வெளில வரும், தான் மாட்டிப்போம். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நிலக்கரி சுரங்கத்தோட நீட்டிப்பை தடுக்கிறதுக்காகத்தான் இம்புட்டு வேலையும் அவர் பார்த்திருப்பார். அது எங்கெங்கயோ கொண்டு வந்து கடைசியில எங்கேயோ முடிஞ்சு போச்சு. இவ்வளவு வேலைக்காக அமெரிக்காவை நோக்கி போக படமும் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு ட்விஸ்ட் நாம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.